திமுக சொல்லுச்சு செஞ்சுதான் கேட்பாங்க. 2 முறை சட்டமன்றத்திலே சட்டம் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் வரையும் போச்சு. அதை கிடப்பிலே போட்டது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருந்தாரு, எங்களுக்கு நீட்டை ரத்து ரகசியம் தெரியும்னு. அந்த ரகசியம் இப்ப வரைக்கும் வரலையே. இன்னைக்கு என்னால மாறுதட்டி சொல்ல முடியுங்க, இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வருவதற்கான வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. தம்பி ரஜினி அப்படி அறுதியிட்டு சொல்ல முடியுமா? 2012 நாஞ்சில் சம்பத் அவர்களோடு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தேன். இன்னைக்கு வரைக்கும் என்னால் வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியவில்லை. ஆனால் தம்பி உதயநிதி அவர்கள் உங்கள் மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி மேலே 35-45 தெரியல, என்ன என்னுடைய நண்பர் தான். தம்பி தலையிட்டெல்லாம் பேச வேண்டியல. அடுத்து தம்பி சொன்னாப்ல பாருங்க, உலகமகா உருட்டு. இன்னைக்கு அம்பானி அதானிபாங்க வாயை திறந்தா, அம்பானி அதானியை விட மிகப்பெரிய கார்பரேட் யாருன்னு கேட்டீங்கன்னா மாரன் பிரதர்ஸ். பொன்ராஜ்னு ஒருத்தர், அடுத்து எஸ்வி சேகரையா ஒருத்தர். அந்த விஜய்ங்கிற ஒரு ஃபேன் பேஸுக்கு அந்த குழந்தை ஒரு வார்த்தை சொன்னுச்சுங்கிறதுக்கு தமிழக பெண்கள்லாம் அண்ணாமலை அவர்கள் நீங்க சொல்ற மாதிரி அவர் பாஜகவில் இருக்கும்போது இப்போ அவர் எங்க காணாம போன சூழல் இருக்காரு? தேர்தல் களத்துல இல்லங்கிற மாதிரியான ஒரு சூழல் தானே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அவரால் அடுத்த கட்டம் வளர முடியல. விஜய் யாருக்கு எதிராக இந்த விஷயத்தை, அவரின் வாக்கு இளைஞர்கள் வாக்கு யாருக்கு பிரச்சனையை கொடுக்கும்? திமுக அதிமுக? ரொம்ப சிம்பிளா, திமுக ஆதரவாளர் பெண்களுக்கு எதிராக பேசுறாரு, பெண்களுக்கு எதிராக இப்படித்தான் பேசுவாங்க, இவங்களுக்கு வேலையே இதுதான். இதுக்கு மட்டும் என்ன சொல்றாரு? 41 பேர் இறந்து போனதுக்கு இன்னைக்கு வரைக்கும் போய் பார்க்கல. எங்களுடைய திமுக நிர்வாகி பேர் சொல்லி அவர் நிறைய விஷயங்கள் பேசிவிட்டு போயிருக்கிறார். வாய்ப்பு இருந்தால் அவர் மீது நான் வழக்கே போடுவேன். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் களம் நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் சூடு புரிச்சு பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இதற்கு நடுவில் இப்போ இருக்கக்கூடிய போட்டியே இளைஞர்களின் வாக்கு யாருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான். இதை பற்றி இன்று நம்முடன் விவாதிப்பதற்காக திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ரஜினி அவர்கள், அது மட்டும் இல்லாமல் அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு காசிநாத பாரதி அவர்கள், சுமதி மேகவர்ணம் பிஜேபி செய்தி தொடர்பாளர் மற்றும் சுபைர் மூத்த பத்திரிகையாளர் நம்முடன் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட தான் இதை பற்றி விவாதிக்க போகிறோம். முதல்ல ரஜினி அவர்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ரஜினி அவர்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணலாம். இளைஞர்களின் வாக்கு இப்ப யாருக்கு? 1949ஆம் ஆண்டு சென்னை ராபின்சன் பூங்காவில் இளைஞர்களுக்கு மத்தியில் கொட்டுமலையில் உருவான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே இளைஞர்களின் வாக்குகள் மொத்தமாக இந்த தேர்தலில் விழும் என்று, இன்னும் சொல்ல போனால் அதிமுகவினருக்கும் சரி, இங்கே வந்திருக்கிற பாஜகவை சேர்ந்த அக்காவுக்கும் சரி, அவங்களும் தெரிஞ்சே தான் இங்கே வந்திருக்காங்க. இந்தியாவில் அல்ல, ஆசிய கண்டத்திலே ஒரு அணிக்கு பாகம் கிளை வரையில் நிர்வாகிகளை நியமித்த ஒரே அணி இளைஞர் அணி. அந்த இளைஞர் அணியை பெற்றிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு 5 ஆண்டுகளை திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவு செய்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க, ஆட்சி முடியும் போது ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கு, இந்த ஆட்சி மீண்டும் இந்த ஆட்சியே வராதுன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகள்லாம் சொல்லும். ஆனால் இன்னைக்கு பெருமையோடு சொல்லுகிறோம், எல்லா கருத்து கணிப்பிலும் முதன்மையில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். மீண்டும் ஆட்சியிலே அமரப்போவது எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று எல்லா கருத்து கணிப்புலையும் வருது. சும்மா பாஜகவும் அதிமுகவும் சும்மா போட்டு விடுவோன்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் கூட ஓரளவு வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி என்டிஏக்கு போடுறாங்க. இதற்கு காரணம், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சிறப்பான ஆட்சி நடந்திருக்கிறது. 505 வாக்குறுதிகளை சொன்னீங்க, எத்தனை நிறைவேற்றினீங்கன்னு திமுகவில் சொல்ல முடியுமா அப்படின்னு அக்கா பேசுவாங்க. பேசுறதுக்கு முன்னாடி அவங்களோட பதிலை நான் ஏற்றுக்கிட்டு அதுக்கு முன்னாடி என்னோட பதிலை சொல்லிடுறேன். 404 வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி இருக்கிறது. இன்னும் நிறைவேற்றாத திட்டத்திற்கு அக்கா போயிட்டு பிரதமர் மோடி கிட்டையும் ஒன்றிய அரசு கிட்டையும் ஏங்க அந்த திட்டத்தை நிலுவையில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த திட்டமும் நிறைவேறிடும்.
இன்னும் கொஞ்சம் திட்டங்கள் நிதி பற்றாக்குறையால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் ஒன்றிய பாஜக அரசு தந்தால் இந்தியாவிலே கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றிய ஒரே அரசு திமுக அரசு என்ற பட்டத்தை திமுக அரசு பெறும். சரி, சொன்னதெல்லாம் இவ்வளவு செஞ்சிட்டீங்கன்னு சொல்றீங்க, சொல்லாத என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா, நான் முதல்வன் திட்டம், நம்மை காக்கும் 48 திட்டம், முதல்வரின் முகவரி திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், இது நாங்க தேர்தல் அறிக்கையில சொல்லல, ஆனால் சொல்லாத திட்டங்களையும் இன்றைக்கு நிறைவேற்றி காண்பித்திருக்கிற ஒரே அரசு திராவிட மாடல் அரசு. இன்றைக்கு இளைஞர்கள் வாக்கு விசில் அடிச்சுட்டா இளைஞர்கள் வாக்கு உளுந்துருமா? இன்ஸ்டாகிராம்ல ஐயா என்னை காப்பாத்துங்க, நான் என்ன எனக்காக 41 பேர் இறந்து போயிட்டாங்க, இறந்து போனாலும் பரவாயில்ல எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டாலும் தமிழ்நாட்டில் அந்த பருப்பு வேகாது. ஏன்னா தமிழ்நாடு பெரியார் மண், அண்ணா மண், தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கிய மண். இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்களால் இன்றைக்கு திராவிட மண்ணாக உருவாக்கி இருக்கிறது எங்களுடைய தமிழ்நாடு. இன்னைக்கு எல்லாரும் வர்றவங்க போறவங்கள இளைஞர்கள் வாக்கு யாருக்கு? அதான் இளைஞர்கள் வாக்கு எங்களுக்கு தான் சொல்றாங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், இன்னைக்கு இளைஞர்கள் வாக்கு 2021க்கு விழுந்த வாக்கோடு திமுகவுக்கு இந்த முறை அதிகமாக தான் விழும். ஏன்னா என்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றாரோ அன்றிலிருந்து விளையாட்டுத்துறையை இந்தியாவிலே முதன்மை துறையாக மாற்றி காண்பித்திருக்கிறார் எங்களுடைய துணை முதல்வர் அவர்கள் என்று சொன்னால், இதற்காக தான் நாங்கள் தைரியமா சொல்றோம், திமுகவின் பக்கம் தான் இளைஞர்கள் இருக்கிறார்கள். எல்லா திமுக பக்கம் தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு 234 தொகுதிகளுக்கும் ஒரு ஸ்டேடியத்தை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு பல திட்டங்களை சொல்லலாம், உடனே வந்துருவாங்க. நீட் தேர்வு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இதே முன்னாள் அமைச்சராக இருக்கிற அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் இது மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கிறப்ப சொன்னாரு, நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்ய துணை இருப்போம், நாங்கள் ரத்து செய்வோம் சொல்லி விஜயபாஸ்கரும் சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமியும் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பாஜக கூட்டணியில பல்ல இழிச்சிட்டு போறப்ப கூட ஒரு வார்த்தையாவது எங்கேயாவது ஒரு டிமாண்டாவது வச்சாரா? ஐயா கூட்டணிக்கு வந்துடுறேன், கொஞ்சம் அந்த நீட் தேர்வை கொஞ்சம் ரத்து பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கூட ஒரு கோரிக்கை கூட வைக்கல. ஆனால் திமுக சொல்லுச்சு, செஞ்சுதான் கேட்பாங்க. 2 முறை சட்டமன்றத்திலே சட்டம் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் வரையும் போச்சு, அதை கிடப்பிலே போட்டது ஒன்றிய அரசு தான். நீட் தேர்வு இன்று வரை ரத்து செய்யப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒன்றிய அரசு தான். இது அப்படியே மழுப்பி இதுபடி திமுக சொல்லுச்சு, அத திமுக சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்க. உருட்டுறதுக்கும் அல்வாக்குன்றதுக்கும் திமுக காரர்கள் யாரும் நிர்மலா சீதாராமன் கிடையாது. நாங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதல்வரை பெற்றிருக்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா ரஜினி அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருந்தாரு, எங்களுக்கு நீட்டை ரத்து செய்ய ரகசியம் தெரியும்னு. அந்த ரகசியம் இப்ப வரைக்கும் வரலையே. நாங்க நம்பணும் ஒன்றிய அரசு இதெல்லாம் செய்யும், மக்களுக்குரிய மாணவர்களுக்குரிய நலனை அவங்க பார்த்துப்பாங்கன்னு பார்த்தோம். ஆனா ஒன்றிய அரசு ஆளுநர்னு ஒருத்தரை போட்டுட்டு அவர்கள் மூலமாகவும் குடைச்சல் கொடுப்பார்கள் என்று அன்றைக்கு எங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு தான் தெரியுது. எப்படிலாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கலான்னு திட்டம் போட்டு வருகிறார்கள் என்று நாங்கள் சொன்னோம், இன்னைக்கும் சொல்றோம். 2026 மீண்டும் திமுக ஆட்சி தான். இந்த தோல்வி எங்க பேரையும் தெரியுமா போகுது? 2026 பாஜக விழும் அடி என்பது 2029 இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும் வரை திராவிட முன்னேற்ற கழகம் ஓயாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க சொல்றோம், இளைஞர்களை நல்வழிப்படுத்தி இருக்கோம், விளையாட்டு துறையில சாதித்திருக்கிறோம், புதுமை பெண் திட்டத்தை சொல்லலாம், தமிழ் புதல்வன் திட்டத்தை சொல்லலாம், இன்னும் சொல்ல போனா நான் முதல்வன் திட்டம். அண்ணன் காசிநாத பாரதி அதிமுக பேசுறதுக்கு வந்திருக்காரு. அவர் ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலும் சரி, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியிலும் சரி, 56 மாணவர்களை யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற வைத்து நான் முதல்வனிலே பயில வைத்து இன்றைக்கு சாதித்து இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா? அவங்க ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்களாம். எதுக்கு? ஃப்ரிட்ஜ் யாராவது கேட்டாங்களா?
நீங்க உடனே எங்க போயிடுவீங்க? திமுக இலவசங்கள் தரவில்லையா? தந்தோம். எதுக்கு தெரியுமா தந்தோம்? ஒரு கிராமம் இருக்கும், இன்னைக்கு நாட்டு நடப்பு, இன்னைக்கு எல்லாம் போன்ல வந்துருச்சு. அதாவது 2006ல போனு கிடையாது, அவ்வளோ, அதாவது கீபேட் போன் தான் இருக்கும், செய்திகளை பார்க்க முடியாது, ஒரு கிராமத்திற்கு ஒரே டிவி தான் இருக்கும். ஆனால் அன்றைக்கு நாட்டு நடப்பை அங்கே, அதாவது கிராமத்தில் இருப்பவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வண்ண தொலைக்காட்சி திட்டத்தை முதலில் தந்து கிராமங்களுக்கும் நாட்டு நடப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு புரட்சியை ஏற்படுத்திய தலைவர் கலைஞர் அவர்கள். அதற்கப்புறம் அதை பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாங்க. மிக்சி, கிரைண்டர், அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாங்க? ஃபேனு. ஏசில ஏங்க அவங்க அதை போய் கொடுப்பாங்களா? மின்விசிறி 3 கொடுத்தாங்க. 3 சுவிட்சு போட்டால் போதும், அது ஒன்றுனா பாட்பாட காலனின்னு ஓடிச்சு. உண்மைதான், நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அண்ணன் அதை மறுக்கட்டும். அப்படி கொடுத்துட்டு இன்னைக்கு ஃப்ரிட்ஜு கொடுக்க போறாங்களாம். தேர்தல் அறிக்கை என்பது எப்படி தெரியுமா இருக்கணும்? என்னைக்குமே தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை என்பது ஒரு கதாநாயகனாக இருக்க போகிறது. ஆனால் உங்க தேர்தல் அறிக்கை என்பது திமுக கிட்ட காப்பி பண்ணி இன்ஸ்டால்மெண்ட்ல விடுறீங்க. இன்ஸ்டால்மெண்ட் 3 இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சிச்சு, இப்போ ஃபுல் பேமெண்ட் மொத்தம் ஒரே அடியா விட்டுட்டு நாங்க ஃப்ரிட்ஜு கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்கீங்க. இலவசங்களை நம்புவதற்கு யார் இலவசங்கள் கேட்கல. இன்னைக்கு நாங்க தைரியமா சொல்றோம், இவ்வளவு சாதித்திருக்கிறோம். பொருளாதார வளர்ச்சி எங்கேயும் கிடையாது. அதாவது கலைஞர் ஆட்சிக்கு பிறகு இரட்டை இலக்கத்தை இன்றைக்கு 11.19% பொருளாதார வளர்ச்சியை இன்றைக்கு திராவிட மாடல் அரசு கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால், இவங்க நரேட்டிவ் செட் பண்றாங்க. காங்கிரஸ் போயிடும், காங்கிரஸ் டீலிங் பேசிட்டாங்க, காங்கிரஸ் போயிடும் சொல்லிட்டு இவங்க அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நரேட்டிவ் செட் பண்ணாங்க. காங்கிரஸ் போல இங்க தான் இருக்கு. கம்யூனிஸ்டுகளுக்கு இடையே மோதல், கம்யூனிஸ்டுகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மோதல் இருக்கிறது போல, விசிகாவிற்கு ரொம்ப குறைவான தொகுதியை தரப்போகிறார்கள். அவங்களும் போல, உங்க கிட்ட இருந்த தேமுதிக வந்திருக்கு, உங்க கிட்ட இருந்து எஸ்டிபிஐ வந்திருக்கு. ஒருவேளை அண்ணன் காசிநாத பாரதி அவர்களுக்காக சொல்லுகிறேன், 2024 தேமுதிகவும் எஸ்டிபிஐயும் அந்த நேரத்தில் வெளியே வந்திருந்தால் உள்ளபடியாக வேதனையோடு சொல்லுகிறேன், அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 20 தொகுதிகளுக்கு மேல் டெபாசிட் இழந்திருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் என்று. 8 தொகுதியில் அப்பே டெபாசிட் காலி. இன்னும் அவங்க அன்னைக்கே வந்திருந்தா அப்பயே காலியா இருக்கும். நீங்க என்னன்னாலும் பேசலாம், நீங்க பிரச்சாரத்தில் பச்சை கலர் பஸ்ல போலாம், எந்த கலர் பஸ்ல போய் வித்த காட்டினாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திமுக தான் மீண்டும் எங்களுக்கு வேண்டும், வேண்டும் ஸ்டாலின், மீண்டும் ஸ்டாலின் என்று மக்கள் பதிய வைத்திருக்கிறார்கள். அதனால இளைஞர்கள் வாக்கு 2021 விழுந்ததை விட இந்த தேர்தலிலே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்று மீண்டும் திராவிட மாடல் 2.0 நிச்சயம் அமைந்தே தீரும் என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அந்த சார் யாரு அப்படிங்கிற கேள்வி பாஜக தரப்பிலும் அதிமுக தரப்பிலும் எழுப்பப்பட்டு தான் இருக்கும் பொழுது இது நீங்க முடிஞ்சிருச்சுன்னு எப்படி சொல்றீங்க? ஏங்க, அவங்களுக்கு கண்டென்ட் இல்ல. அவர் யாரு குற்றம் சாட்டப்பட்டாரோ அவரு நீதிமன்றத்தில் இருக்காரு, அவர் சிறையில் இருக்காரு, நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கிட்டாரு. இவங்க யார் அந்த சார், யார் அந்த சார்னா இங்க ஆரோக்கியமா விமர்சிப்பதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. நீங்க யார் அந்த சார், யார் அந்த சார்னா நீதிமன்றத்தில் தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க விமர்சிப்பதற்கு திட்டங்கள், இது செய்யல அது செய்யலன்னு சொல்லலாம், எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். என்னத சொல்றது? ஏதாவது ஒரு கேஸ் எடுப்போம், திமுக மீது பழி போடுவோம், அதுல இருந்து திமுக மீது பழி போட்டு நம்ம இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதுதான். ஒரு நாளும் இதை தமிழ்நாட்டு மக்களும் சரி, யாரும் சரி, நீங்க விளாத்திக்குள்ள விஷயத்தை பத்தி கூட எடுத்துக்கோங்க. 6 தனிப்படைகள் உருவாக்கப்பட்டது, ஒரு தனிப்படை கிடையாது, 6 தனிப்படைகள் உருவாக்கப்பட்டது. அன்னைக்கு பொள்ளாச்சி சம்பவத்துல அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தந்தது திமுக ஆட்சியில. ஆனா 6 தனிப்படைகளும் மாணவி இறந்த பிறகுதான் அமைக்கப்பட்டது. அவங்க காணோம்னு சொல்ற இரவு காவல்துறையினர் அலட்சியம் தானே காட்டியிருக்காங்க. அந்த மாணவிக்கு ஒரு காதலர் அலட்சியம் காட்டிய அந்த காவல் அதிகாரி பிரவீனா, அந்த பிரவீனாவை உடனடியாக நாங்கள் நீக்கம் செய்திருக்கிறோம், பணியிடை நீக்கம் செய்திருக்கிறோம். அதனால யாரையும் நீங்க அசால்ட்டா இருக்கிறவங்கள வேடிக்கை பார்க்கிற அரசு திராவிட மாடல் அரசு இல்ல. யாரு தவறு செய்தாலும் சரி அவர்களை உடனடியாக தண்டிக்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு. இன்றைக்கு போட்டியே யாருக்கு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலினா எல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான போட்டி
தமிழ்நாட்டிற்குமான டெல்லிக்குமான போட்டி வெல்ல போவது தமிழ்நாடு தான், திமுக தான் என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். காசிநாத பாரதி சார், உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. இளைஞர்களின் வாக்கு இப்ப யாருக்கு இருக்க போகுது? ஏன்னா இந்த முறை விஜயும் களத்தில் இருக்கிறார், நாம் தமிழர் கட்சியும் இருக்கிறது, திமுக அதிமுக போது இளைஞர்களின் வாக்கு யாருக்கு உங்கள் பார்வையில்? அதிமுக என்ன நினைக்குது? 25 இளைஞர்களை தாருங்கள், இந்த தேசத்தை கட்டி எழுப்புகிறேன் என்று விவேகானந்தர் சொன்னார். அற்புதமான உரையை நிகழ்த்தி சென்ற தம்பி இளைஞர் ரஜினி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற விளிம்பு நிலை மக்களின் இயக்கத்தின் இன்னைக்கு செய்தி தொடர்பாளராக இருக்கிறேன். நான் கூட இந்த கட்சியில் எதிர்காலத்தில் பொதுச் செயலாளராக வர முடியும். இது இளைஞர்களுக்கான கட்சி. கருணாநிதி குடும்பத்தில் எந்த இளைஞரும், தம்பி ரஜினி உட்பட கருணாநிதி குடும்பத்தில் பிறந்திருந்தால் மட்டுமே அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அறிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கத்தின் தலைவராக வருவதற்கு கருணாநிதி குடும்பத்தில் இளைஞராக பிறந்திருக்க வேண்டும். தம்பி ரஜினி வேணா எப்படி வேணாலும் பேசலாம், அழுது உருண்டு பிறண்டு கைத்தட்டுறதுக்கு கூட ஆட்கள் அழைச்சிட்டு வந்து பேசலாம். ஆனால் உண்மையாக இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் என்ற கருத்தை வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் கை தட்டினாலும் சரி, தட்டலனாலும் சரி. எப்படி இளைஞர்கள் வாக்கெல்லாம் உங்களுக்கு வரும் சகோதரி கேட்பாங்க. இந்த தமிழ்நாட்டில் நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்போ வழக்கறிஞராக இருக்கிறேன். நான் லேப்டாப் வாங்குறதுக்கு ஒரு 10 ஆண்டுகள் இங்கே வழக்கறிஞராக பணிபுரிந்து நான் சொன்னமாக காசு சேர்த்து, ஏன்னா வழக்கறிஞருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, வீடு கொடுக்க மாட்டாங்க, இவங்க வாங்கினாலும் வீட்டை திரும்ப கொடுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். என்ன அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கு எனக்கு 10 வருஷம் ஆணுச்சு வழக்கறிஞர் தொழிலில். ஆனால் விஞ்ஞானபூர்வமாக மாணவர்கள் கல்வி பயில வேண்டும் என்று தமிழகத்தில் 55 லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினியை வழங்கியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலும், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் காலத்திலும். அதனால தம்பி ரஜினி அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 55 லட்சம் வாக்குகள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிக்சட் டெபாசிட்ல ஏற்கனவே இருக்கு. 55 லட்சம்னா 55 லட்சம் நினச்சிக்கிடாதீங்க. இண்டு 4 போடுங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிற வாக்கையும் சேர்த்து 1 கோடியே சொச்சம் வாக்குகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிக்சட் டெபாசிட்ல ஏற்கனவே இருக்கு. நாங்கள் கொடுத்ததுனால மார்தட்டி சொல்கிறோம், கெடுத்ததுனால கிடையாது. உங்களை போல தாலிக்கு தங்கம் மட்டும் 65 லட்சம் பெண்களுக்கு தமிழகத்தில் எளிய வறிய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதில் சில கோடி ஓட்டுகள் இருக்கின்றன. இவங்க சொன்னாங்களே நீட் தேர்வை பற்றி ரகசியம் இருக்குது, நீங்கள் சொன்னீங்களான்னு கேட்டாங்க. அந்த நீட் தேர்வு ஒன்றும் இவங்க சொல்கிற பாஜக கொண்டுட்டு வந்தது கிடையாது. இவங்களுடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சியில் இருந்தபோது தான் நீட்டுங்கிற அந்த மக்கள் விரோத அந்த திட்டம் வந்துச்சு. இந்த நீட்டை பாராளுமன்றத்தில் முன்மொழிந்தவர், படித்தவர், அன்றைக்கு மத்திய இணையமைச்சராக இருந்த இதே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த காந்தி செல்வன் என்பவர் தான் பாராளுமன்றத்தில் நீட்டை முன்மொழிந்து பேசினார். யார் கொலை செய்தார்களோ அவர்கள் நாங்கள் உயிரை மீட்டு தந்துடுவோன்னு சொல்லி பொய் சொல்லி ஒரு செங்கல்ல காட்டி ஒரு முட்டையை காட்டி மக்களை ஏமாத்தினதோடு சரி. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதை செய்ய, எதை சாதிக்க இளைஞர் சக்தி உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் கெடுத்துட்டு போனதை 7.5% இடஒதுக்கீடு என்ற ஒன்றை கொண்டு வந்து எளிய ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் படிப்பதற்கு இன்றைக்கு 6344 ஏழை விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள், சென்ற வாரம் கூட பார்த்துருப்பீங்க, பரோட்டா மாஸ்டருடைய மகன் மருத்துவ படிப்பில் படித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் இன்னைக்கு மருத்துவ படிப்பை படிக்கிறதற்கு சில கோடிகள் வேண்டும். ஒரு ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் செலவு செய்தால்தான் மருத்துவ படிப்பை படிக்க முடியும். அப்படிப்பட்ட படிப்பை 1 ரூபாய் கூட கட்டணம் இல்லாமல் தமிழ்நாட்டில் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வருவதற்கு முன்பு பாண்டிச்சேரியில் சென்டாக்கில் இருந்துச்சு. அந்த மருத்துவ படிப்பை அரசே ஏற்கும், மருத்துவ படிப்பினுடைய செலவை அரசே ஏற்கும் என்று பாண்டிச்சேரி சென்டாக்கில் இருந்தது. அதை தமிழகத்திலே கொண்டு வந்து 7.5% இடஒதுக்கீடை சட்டப்பூர்வமாக, அன்றைக்கும் கூட இவங்க சொல்லுவாங்க ஆளுநர் கையெழுத்து போடலை அப்படின்னு சொல்லி, ஆடத் தெரியாதவன் முத்தம் கோணல்னு சொல்கிறது மாதிரி அவங்க கையெழுத்து போடலை, இவங்க சொல்லலை, இவங்க முன்மொழியலை, அவங்க பின்மொழியலை,
அவங்க நிதியை கொடுக்கல. 2,90,2.90 லட்சம் கோடி உங்களுக்கு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையாக ரிட்டர்ன் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன உங்களுக்கு சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுக்கு 60,000 கோடியை வாரி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை 6 நபர்களை கவர்னராக ஆளுநராக தமிழகத்திலிருந்து ஆக்கி காட்டியது பாரதிய ஜனதா கட்சி. தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரை இன்றைக்கும் துணை குடியரசுத் தலைவராக ஆக்கி காட்டியிருப்பது பாரதிய ஜனதா கட்சி. நீங்கள் தந்தை பெரியார் விருது கூட யாருக்கு கொடுப்பீங்க? அந்த பெரியாருடைய கொள்கைகளை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கின்ற அக்கா அருள்மொழிக்கு இந்த ஆண்டு தான் கொடுத்துருக்குறாங்க. போன ஆண்டு யாருக்கு கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? இவங்க சகோதரி கனிமொழிக்கு. அதை கூட அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லையா? நான் கேட்குறேன். எல்லாமே உங்கள் குடும்பத்தை எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று தொடங்கப்பட்ட திராவிட இயக்கம் இன்றைக்கு எல்லாமும் கருணாநிதி குடும்பத்திற்கு மட்டுமே என்று திரித்து கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு தம்பி ரஜினியெல்லாம் வழிகாட்டுறது எனக்கு உண்மையிலே வருத்தமாகவும், இளைஞர் சக்தி அப்படியெல்லாம் வீணடிக்கப்படுகின்றது. இன்னைக்கு என்னால் மார்தட்டி சொல்ல முடியுங்க, இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வருவதற்கான வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. தம்பி ரஜினி அப்படி அறுதியிட்டு சொல்ல முடியுமா என்று சொன்னால் முடியாது. கருணாநிதி குடும்பத்திலிருந்து பிறந்து வந்திருந்தால் மட்டுமே சொல்ல முடியும். அதனால இங்கே இளைஞர்களுக்கான வாய்ப்பு எந்த இயக்கத்தில் இருக்கிறது, எந்த இயக்கத்தில் இளைஞர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது? நான் 1996ஆம் ஆண்டிலிருந்து மறுமலர்ச்சி திமுகவில் வைகோ பின்னால் செயல்பட்டவன். 97 வேதாரண்யம் ஒன்றிய கழக செயலாளராக இருந்து 2012 நாஞ்சில் சம்பத் அவர்களோடு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தேன். இன்னைக்கு வரைக்கும் என்னால் வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியவில்லை. ஆனால் தம்பி உதயநிதி அவர்கள் 2020 நவம்பர் மாதம் தாம்பரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் ஏறார். முதலாக அரசியல் மேடையிலே உதயநிதி ஏறியது 2020 நவம்பர் மாதம் தாம்பரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில். அடுத்த ஓரிரு மாதங்களுக்குள்ளேயே அவர் சட்டமன்ற வேட்பாளர், அடுத்த ஓரிரு மாதங்களுக்குள்ளேயே அவர் எம்எல்ஏ, அதற்கு அடுத்த ஓரிரு மாதங்களுக்குள்ளே அவர் அமைச்சர், அதற்கு அடுத்த ஓரிரு மாதங்களுக்குள்ளே அவர் துணை முதல்வர், அதற்கு அடுத்த ஓரிரு மாதங்களுக்குள்ளேயே சிறப்பு திட்டம் அமலாக்கத்துறை. ஏன் அந்த துறையை உதயநிதிக்கு கொடுத்தாங்கன்னு உங்களுக்கெல்லாம் சந்தேகம் இருக்கும். அந்த துறையை இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தாதான் முதலமைச்சருக்கு பக்கத்தில் போஸ் கொடுக்குற இடத்துல கட்டத்துக்குள்ளார வர முடியும். அந்த இடத்துல கூட வேற எவனும் இந்த கட்சியில் கொடி பிடிக்கிற கோலம் போடுகின்ற நபர்களுக்கு கொடுத்து விடக்கூடாது. எந்த வாய்ப்பையும் தட்டு தவறி கூட எவனுக்கும் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல கருணாநிதி குடும்பம் என்றைக்கும் உறுதியாக இருக்கிறது. சார், ஆனா இதுல இன்னொரு இருக்குல்ல சார், அவர் தேர்தல் களத்துல இங்க கைத்தட்டின இளைஞர்களுக்கும் சேர்த்து தான் அந்த கருத்தை பதிவு. சார், இப்போ தேர்தல் களத்துல நின்று தானே உதயநிதி அவர்கள் ஜெயிக்கிறாருங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க எப்பயுமே முன்வைக்கிறாங்களே. மக்கள் தானே வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. கட்சி பதவி அவங்க கொடுக்கலாம், பட் மக்கள் வாக்களிக்கிறாங்க. மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு தான் நீங்கள் உங்கள் திமுக கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள்ட்ட எல்லாம் கேட்டு தான் நீங்கள் இது பண்ணீங்களா? இதை விட வெள்ளக்கோயில் சாமிநாதனுக்கு இது இல்லையா, பர்சனாலிட்டி இல்லையா, அவர் உழைக்கலையா, அண்ணா மெய்யநாதன் உழைக்கலையா, அன்பில் மகேஷ் உழைக்கலையா? இந்த இயக்கத்தில் அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை உருவாக்கிய அண்ணா பிதாமகன் அண்ணா இந்தியாவிலே ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு வரலாற்றை மாற்றி காட்டியவர். முதலாக இந்தியாவில் ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்ற வரலாற்றை உருவாக்கி காட்டியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது அன்றைக்கு தம்பி சொன்னாப்பிள்ளைய 23 வயசு தான். நாவலர் நெடுஞ்செழியிலிருந்து பேராசிரியர் அன்பழகலிருந்து KA மதியழகலிருந்து அந்த இயக்கத்தை உருவாக்கிய அத்தனை தலைவர்களும் 26 வயதுக்குள்ளே உள்ளவர்கள். உண்மையிலே ஆச்சரியப்படுகிறேன். இன்றைக்கு இருக்கிற விசிலடிச்சான் குஞ்சுகளோடு ஒப்பிடுகின்ற போது அன்றைக்கு 23 வயதிலும் 26 வயதிலும் இருந்த இளைஞர்கள் எவ்வளவு ஒரு சமூக நோக்கத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை உண்மையிலேயே ஆச்சரியப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த கட்சியை உருவாக்கிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய வளர்ப்பு மகன் அண்ணா பரிமளம் தன்னுடைய மருத்துவ சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார். தம்பி ரஜினிக்கெல்லாம் ஆழ்ந்த அனுதாபத்தை தான் தெரிவிக்க முடியும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயது குழந்தையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி பொறுப்பாளர் கற்பழித்து கொலை செய்திருக்கிறான். இவங்கெல்லாம் மனித பிறவிகளா எனக்கு தெரியல. உங்கள் மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி மேலே 35-45 தெரியல. என்ன என்னுடைய நண்பர் தான். தம்பி தலையிட்டெல்லாம் பேச வேண்டியல, அவர் பேசுவார். உங்களுக்கு உங்க பிரதிநிதி அங்கே இருக்காரு. ஒரு நிமிடம் தம்பி. இல்ல இல்ல இல்ல, நீங்க இருங்க, ரஜினி அவர்கள் பதில் சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, என்ன
அவர் மீது வந்த வழக்கு. சரி விடுங்க, அதை விடுங்க. சரி. இல்ல 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 ரஜினி அவர்கள் பெண் நிறுவனத்தினுடைய தம்பி இல்ல அவர் உங்க தம்பி கொஞ்சம் பிரதிநிதி அமைதியா இருங்க. நீங்க நீ பேசுறதா ரஜினி இங்க அவர்கள் வந்து உங்க உட்கார்ந்து சார்பா அவர்தான் பேசு. பேசணும். இங்க உட்கார்ந்து பேசு. இல்ல இல்ல இருங்க, அதுக்கு பெண் ரஜினி அவர்கள் பதில் சொல்வாரு தம்பி. நீங்க எது வந்தாலும் நீங்க உங்களுக்கு பிரதிநிதி பேசுங்க இருக்கார். ரஜினி தம்பியை முறைச்சு பார்க்கறதுனால இங்க எவனும் பயப்பட மாட்டான். என்ன உங்களுடைய பெண் நிறுவனத்தினுடைய மாத்தூர் சத்யா பாலியல் வழக்கில் நேற்றைக்கு முந்தா நாள் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. உங்களுடைய லட்சணம், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லைங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு வந்து, அதற்கடுத்து நேற்று கேள்விப்பட்டிருப்பீங்க, மங்களூர் துறைமுகத்திற்கு எங்கிருந்து வந்தது, கச்சா எண்ணெயிலிருந்து கேஸ் சிலிண்டரிலிருந்து அத்தனையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இடையிலேயும் தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் 3 முறை தமிழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு வந்து சென்று விட்டார். நான் ஒன்று தான் கேட்குறேன், உங்கள்கிட்ட எங்கேயோ இருந்து ஓவர் ஃபோனில் மிரட்டியே 3 தொகுதிகளை அதிகமாக வாங்கினாரு ராகுல் காந்தி. இப்போ என்ன வேலையில் இருக்கார் அவரு, என்ன பிஸியாக இருக்காரு, எதற்காக தமிழ்நாட்டிற்கு பிரச்சாரத்திற்கு வரவில்லை என்று சொன்னால், இங்கே ஒரு மக்கள் விரோத அரசு நடக்கிறது, இந்த அரசு தொடர வேண்டாம் என்றுதான் ராகுல் காந்தி விரும்பினார். அதனால தான் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைப்போமா என்று அவர் விரும்பினார். அவர் விருப்பத்திற்கு மாறாக இங்கே ஒரு கூட்டணி அமைந்து விட்டது என்ற காரணத்திற்காகத்தான் அவர் இவரை அன்ஃபாலோ செஞ்சுட்டு போனார். இவர் பிறந்த நாளைக்கு கூட ப்ரோவை விட்டுட்டு வாழ்த்து சொன்னார். இன்றைக்கு வரை சும்மா இருக்கின்றவர் பிரச்சாரத்திற்கு வரவில்லை. 1000 பிரச்சனைகளில் இருக்கின்ற இந்திய அரசினுடைய தலைமை அமைச்சர் இங்கே பிரச்சாரத்திற்கு வருகின்றார். இங்கே யார் மக்கள் நல அரசை தமிழகத்திலே தந்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். பாரதிய ஜனதா கட்சி பாசிச பாஜக என்று சொல்வார்கள். நான் கேட்கின்றேன், இளைஞர்களுடைய வாக்கு உங்களுக்கு வேணும்னு சொல்றீங்களே, ஒவ்வொருத்தனும் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக என்னுடைய வாழ்க்கை இதுதான், எனக்கு திருமணம் அதில் வந்து வேலை கிடைச்சதுக்கும் பிறகுதான் அப்படின்னு சொல்லி உழைக்கின்ற மாணவர்கள் எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறார்கள். குடிநீர் வழங்கல் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி துறையில் நீங்கள் 35 லட்சத்தையும் 45 லட்சத்தையும் வாங்கிக்கிட்டு வேலை வாய்ப்பை கொடுத்தீங்களே, அதில் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் இன்னைக்கு நிற்கிறானே. 35 லட்சத்தையும் 45 லட்சத்தையும் கொடுத்து வேலைக்கு வந்தவன் மறுநாளே வந்து கையூட்டு வாங்குவானா, இந்த மக்களுக்காக பாடுபடுவானா? இப்படி இளைஞர் சமுதாயத்தை சீரழித்து விட்டு இளைஞர்கள் வாக்கு எனக்கு வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால், இதை விட சாத்தான் வேதம் ஓதுவதும் கசாப்பு கடைக்காரன் அகிம்சாவாதம் பேசுவதும் தானே நீங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற வார்த்தைகள். நான் கேட்கின்றேன், 1020 கோடி ரூபாய் ஊழலுக்கு பாசிச பாஜக தான் காரணமா? தமிழ்நாட்டிலே நடக்கின்ற சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு பாசிச பாஜக தான் காரணமா? மதுரை மேயருடைய கணவரும் மதுரை மேயரும் 200 கோடி ஆட்டையை போட்டதுக்கு பாசிச பாஜக தான் காரணமா? தமிழ்நாட்டிலே நடக்கின்ற போதைப் பொருட்களுடைய காடாக தமிழகம் மாறியிருப்பதற்கு பாசிச பாஜக தான் காரணமா? நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அவர்களுடைய அரசு திரும்பவும் தொடர்ந்தால் நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரியையோ உங்கள் அம்மாவையோ உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கோ பாதுகாப்பு இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் முயல்கின்றீர்கள். உங்கள் குடும்பத்துக்கே நீங்கள் வினை வைக்கிறீர்கள் என்ற கருத்தை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக சுமதி மேகவர்ணம் அவர்கள் வந்து பேச அழைக்கிறேன். மேம், பாஜகவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வந்து இளைஞர்களின் வாக்கு யாருக்கு? ஏன்னா வந்து பொதுவாகவே அதிமுக பாஜக மீதான குற்றச்சாட்டே வந்து மத்திய அரசு மாநில அரசுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் ரஜினி அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாரு. தேர்தல் வந்து மத்திய அரசு வெர்சஸ் மாநில அரசு மாதிரி தான் இருக்கும்பொழுது பாஜகவுக்கு வந்து இது எந்த அளவுக்கு இளைஞர்களின் வாக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க தமிழகத்துல? திமுக சார்பில் தம்பி ரஜினி ரொம்ப அருமையாக பேசினாப்ல. ஆனால் என்னதான் நீங்கள் அருமையாக பேசினாலும் நீங்கள் இன்னும் உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க, அடுத்து இன்பநிதி தம்பியோட புள்ள வாழ்கன்னு தான் தம்பி நீங்கள் கோஷம் போட்டாகணும். அதுக்கு மேலே உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்து நீங்கள் சொன்னீங்க 1949 ஆரம்பிச்சது, இளைஞர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. நீங்கள் அப்போ இளைஞர்களாக இருந்தவர்கள் தான் இப்போ வரைக்கும் திமுகவில் இருக்கிறாங்க. இப்போயும் திமுக இளைஞர் அணியில் பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க இளைஞர் அணி, 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் மாணவர் அணின்னு உட்காந்துருக்கிறாங்க. முதல்ல அவங்களெல்லாம் மாற்றிட்டு உண்மையான இளைஞர்களையும் உண்மையான மாணவர்களையும் போடுங்க. அப்போ தான் எவ்வளோ இளைஞர்கள் திமுகவில் இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்து தம்பி சொன்னாப்புல பாருங்க, உலகமகா உருட்டு, கடகோடி கிராமத்தில் இருக்கிறவங்களும் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னு கலைஞர் ஐயா வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தாராம். வண்ண தொலைக்காட்சி பெட்டி இலவசமாக கொடுத்தாரு. அதுக்கு கேபிள் போட்டால் தானே உங்களுக்கு படம் தெரியும். அந்த கேபிளுக்கு மாதம் மாதம் நீ பணம் கட்டியே ஆகணும்னு அவர் பேரனை கோடீஸ்வரன் ஆக்கி வச்சுருக்கிறாரு. இன்னைக்கு அம்பானி அதானிம்பாங்க வாயை திறந்தா. அம்பானி அதானியை விட மிகப்பெரிய கார்பரேட் யாருன்னு கேட்டிங்கன்னா மாரன் பிரதர்ஸ். அவங்கள எப்படி உருவாக்குனாரு கலைஞர் ஐயா?
அந்த டிவி கொடுத்து தான் உருவாக்குனாரு. இன்னைக்கு கடைக்கோடி கிராமத்தில் இருக்கணும், மாதம் 250 ரூபா இவங்க குடும்பத்துக்கு கப்பம் கட்டியே ஆகணும். அதுதான் கலைஞர் ஐயாவோட ராஜதந்திரம். அதை பெருமையாக பேசிக்கிறாங்க. அடுத்தது நான் ஒன்று சொல்கிறேன், எந்த ஒரு ஆட்சியிலும் நமக்கு என்ன தேவை? பாதுகாப்பு. எந்த இளைஞர்களும் இன்னைக்கு என் தங்கச்சி வெளியில் போகுது, என் தங்கச்சி வீட்டிலேருந்து பத்திரமா வந்துடும். உங்களுக்கு அது வேணுமா இல்லையாப்பா? எங்கள் அம்மா வெளியில் போகிறாங்க, பத்திரமா வீட்டுக்கு வரணும். பாதுகாப்பு, அடிப்படை பாதுகாப்புங்கிறதே இல்லாத நம்மளோட அடிப்படை உரிமை அது. அதுவே இன்னைக்கு இந்த திமுக ஆட்சியில் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாங்கள் சொல்லி சொல்லி ஓஞ்சிட்டோம். அவங்களும் விடுறது கிடையாது. நாங்கள் மரணம் முட்டு கொடுப்போம். பொள்ளாச்சி இஷ்யூ என்னாச்சு, தூத்துக்குடியில் எரிச்சாங்க, கலர் கலராக சொன்னாப்ல தம்பி. பொள்ளாச்சி இஷ்யூக்கு அப்பயே எடப்பாடி ஐயா சிபிஐக்கு கொடுத்தாரு அந்த கேஸை. ஆனால் இன்னைக்கு இந்த திமுக வந்ததுக்கப்புறம் பண்ண முதல் வேலை என்ன? சிபிஐ எங்களை கேட்காம உள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒன்று போட்டுட்டு, அண்ணா நகரில் 10 வயது குழந்தைக்கு எதிராக ஒரு பாலியல் குற்றம் பண்ணவனை காப்பாற்றுறதுக்கு திமுக அரசு உச்சநீதிமன்றம் போகுது, சிபிஐக்கு போகாதீங்க அப்படின்னு. இந்த மாதிரி எந்த ஒரு ஆட்சியும் பண்ணாது. நாங்கள் சொல்லலை, உங்கள் தலைவர் தான் வந்து இந்த குற்றங்கள்லாம் பண்ண வைக்கிறாரு, நாங்கள் சொல்லலை. ஆனால் குற்றம் நடக்கும் பொழுது அவன் திமுக காரனாக இருந்தா அதை காப்பாற்றுறதுக்கு ஏன் முழு மூச்சா உங்கள் அரசாங்கமே போகுது? அதுதான் எங்கள் கேள்வி. தப்பு செய்கிறவன் திமுக காரனாக இருந்தாலும் நான் நடவடிக்கை எடுப்பேங்கிற ஸ்டாண்டை உங்கள் முதல்வர் எடுக்காதனால தான் இன்னைக்கு எங்கே குற்றம் நடந்தாலும் அந்த எல்லா இடத்துலையும் ஒரு திமுக நிர்வாகி இருக்கிறான் அப்படிங்கிறது. அடுத்து இளைஞர்கள், ஒரு சமுதாய பொறுப்புள்ள இளைஞர்கள் இருந்தால் அவன் இன்னைக்கு இந்த திமுக ஆட்சியில் வாழ முடியாது. யோசிச்சு பாருங்க, எத்தனை சோஷியல் மீடியா நியூஸு நம்ம டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்க்கறது, ஐயா இங்கே கஞ்சா கடத்துறாங்க, ஐயா இங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்கன்னு யாராவது ஒரு இளைஞன் தகவல் கொடுத்தானா அந்த இளைஞனோட தகவல் யார் கஞ்சா கடத்துறானோ யார் கள்ளச்சாராயம் காய்ச்சுறானோ அவனுக்கு போயிடும். அந்த இளைஞனை போய் தூக்கி போட்டு மிதிச்சு எப்படிரா நீ வந்து இது பண்ணுவேன்னு அதை வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடுறாங்க. அப்போ சமுதாய பொறுப்புள்ள இளைஞர்கள்லாம் இங்கே வாழ முடியாதா? அப்போ எப்படி ஒரு இளைஞன் ஒரு தகவல் கொடுத்தா அந்த இளைஞனை பற்றின தகவல் எப்படி கஞ்சா கடத்துறவனுக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சுறவனுக்கும் போகுது? அப்போ என்ன மாதிரியான ஆட்சி இங்கே நடக்குது? அப்போ சமுதாய பொறுப்புருக்க இளைஞர்களோட உயிருக்கே ஆபத்தாகுதா இல்லையா? அதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? அடுத்து தம்பி, இந்த திமுகவில் அனுகூல சத்துருன்னு சொல்லுவாங்க. உனக்கு சாதகமாகவே பேசுகிற நமக்கே எமனா வருவாங்க. அந்த மாதிரி திமுகவில் இந்த பெண் நிறுவனம் வந்து நிறைய பத்திரிகையாளர்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், பீத்த பத்திரிகையாளர்கள் போட்டுப்பாங்க. பேசுறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மரணம் முட்டு. திமுக காரங்களே அமைதியாக இருப்பாங்க. இந்த விஷயம் நம்ம பேசக்கூடாது, இது பேசுனா மக்களுக்கு பிரச்சனையாகும்னு. அவங்க அதெல்லாம் முடியாது, நான் மரணம் முட்டு கொடுத்தே தீர்வேன்னு அப்படி ஒரு 2 பீஸ் நேற்று. பொன்ராஜ்னு ஒருத்தர், அடுத்து வந்து எஸ்வி சேகர் ஐயா ஒருத்தர். இந்த பொன்ராஜ் சொல்கிறாரு, ஐயா எங்களுக்கும் விஜய்க்கும் 1000 கருத்து வேறுபாடு இருக்குங்க. அந்த விஜய்ங்கிற ஒரு ஃபேன் பேஸுக்கு அந்த குழந்தை ஒரு வார்த்தை சொன்னுச்சுங்கிறதுக்கு தமிழக பெண்கள்லாம் அப்படிங்கிறாரு. திமுக இருக்க இளைஞர்கள் இதை ஏற்றுப்பீங்களா? நம்ம தங்கச்சி இருக்கு, நம்ம வீட்டில் நம்ம தங்கச்சி இருக்குல்ல, விஜய் ஃபேனாக இருக்குல்ல, நம்ம வீட்டில் நம்ம அக்கா விஜய் ஃபேனாக இருக்குல்ல. அப்போ உங்களுக்கு எதிர் சித்தாந்தத்தில் இருக்கிறவனை வந்து பிடிச்சிருக்குன்னு அந்த பொண்ணு சொன்னுச்சுன்னா தமிழக பெண்கள் கூட்டு பிரஸ்ல கூப்பிட்டு என்னங்க நீங்கள் இந்த மாதிரி பேசுறீங்க, தப்பு தானே, மன்னிப்புலாம் கேட்க முடியாது, அப்படிதான் கொட்டுவோம், அப்படிதான் நான் கண்டிப்பேன். அடுத்து எஸ்வி சேகர் ஐயா, விளாத்தி குளத்தில் இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக போன பொண்ணு 12வது படிக்கிற குழந்தை. அந்த விளாத்தி குளம் குழந்தை பாலியல் துன்புறுத்தல் பண்ணி செத்து போச்சு. அந்த குழந்தை கொலை பண்ணிட்டான். அதுக்கு அவர் கேட்குறாரு, புதருக்கு பின்னாடி இந்த அம்மாவுக்கு என்ன வேலை இந்த பிள்ளைக்குன்னு. ஒரு 6 அறிவு இருக்கிற ஒரு ஜென்மத்தால இந்த கேள்வி கேட்க முடியுமா? இயற்கை உபாதை கழிக்க புதருக்கு பின்னாடி போகாம நடு ரோட்லயே உட்காருவாங்க? இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட வேணாம் அவருக்கு? புதர்ல லைட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப எந்த அளவுக்கு திமிரு இவங்களுக்கு இருக்கு? ஏழைகளோட வலிய வேதனை உங்களுக்கு புரியல. இயற்கை உபாதை கழிக்க போன குழந்தை இன்னைக்கு இல்லைங்க, 500க்கு 495 மார்க் எடுத்த பிள்ளை 10th 12th எக்ஸாம் எழுதிட்டு வந்து இயற்கை உபாதை கழிக்க போன பிள்ளை வீட்டில் இல்லை, இன்னைக்கு உயிரோட இல்லை. அந்த ஊரே பதறி அடிச்சுட்டு வந்து ரோட்ல உட்காருது. கனிமொழி அக்கா போறாங்க, உள்ள நுழைய விடாம துரத்தி. அப்ப எந்த அளவுக்கு அவங்க கொந்தளிப்புல இருக்காங்க? அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்காம எஸ்வி சேகரையா சொல்றாரு, நம்ம தான் நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைய பாதுகாப்பா வச்சுக்கணும். நானும் என் வீட்டில் வேலை செய்யற பிள்ளைய கூட வெளியே அனுப்ப மாட்டேனே, நான் வாட்ச்மேனோட தான் அனுப்புவேன். இவங்க அப்பா அம்மா கூட போயிருக்கணுமா இல்லையா? எப்படி ஒரு பொண்ணு இயற்கை உபாதை கழிக்க போற பிள்ளை அப்பாவை கூட கூட்டு வந்து நிக்க வச்சுட்டு போகுமா? நீங்க ஒரு ஆண்களே சொல்லுங்க, பெண்களை விட்டுருங்க. ஆண்கள் திடீர்னு உங்களுக்கு வந்து சிறுநீர் கழிக்கணும்னு வச்சுக்கோங்க, நடு ரோட்ல போவீங்களா? ஜிப்ப கட்டிட்டு போயிருவீங்களா? ஓரமா தானேங்க போவீங்க, ஒதுக்குப்புறமா தானே போவீங்க. இந்த அறிவு கூட இல்லாத முட்டா பீசுங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு நீங்க மரணம் முட்டு கொடுக்குறேன்னு யாருக்கு கெட்ட பேர் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க? அவங்களுக்கு என்ன ஒரே அச்சண்டானா திமுகவுக்கு மரணம் முட்டு கொடுக்கணும். அது எந்த வேலையா இருந்தாலும் சரி. நாங்க திமுக காரங்களே சொன்னாலும் விட மாட்டோம். முதல்வரே யோசிப்பாரியோ, குடுத்த காசுக்கு மேல கூவுறாங்களே இவங்கள சும்மா இருக்க சொல்லுங்கயான்னு யோசிக்கிற அளவுக்கு மரணம் முட்டு கொடுக்குற பீஸுகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. இவங்க பின்னாடி இளைஞர்கள் போவாங்களா? எத்தனை இளைஞர்கள் அந்த சோசியல் மீடியால போய் பாருங்க. திமுகவை சேர்ந்த இளைஞர்கள் டிபியில ஸ்டாலினை உதயநிதி வச்சிருக்க இளைஞர்கள் போய் திட்டுறாங்க.
பைத்தியக்காரனாயே எப்படா புதருக்கு பின்னாடி போகாம எங்கேயா போவாங்க, உனக்கு அறிவு இல்லையான்னு எத்தனை இளைஞர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ இளைஞர்களுக்குலாம் என்ன திமுகவில் இருந்தால் அவங்களுக்கு வந்து கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்லையா? கேள்வி கேட்க மாட்டாங்களா? எப்படி இளைஞர்கள் இவங்க பின்னாடி போவாங்க? அடுத்து இளைஞர்களுக்கு என்னங்க வேணும்? ஒரு நல்ல வேலை, ஒரு கவர்மெண்ட் வேலை. இந்த கவர்மெண்ட் வேலை வேணும்னு தன் வாழ்நாளில் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம்னு வேலை பார்க்குற இளைஞர்கள்லாம் இருக்காங்கல்ல, படிக்கிற இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு அரசு பணிக்கு தயாராகிறப்போ செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறாரு? கவர்மெண்ட் வேலையை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பணத்தை வாங்குறாரு. கோர்ட்டில் போய் கேஸ் போட்டோன்னே இல்லைங்க நான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ பணத்தை திருப்பி கொடுத்துட்டா அவர் வந்து உத்தமராயிருவாரா? அடுத்து இப்போ நேரு அவர்கள் மேலே கிட்டத்தட்ட 2300 கோடி ரூபாய்க்கு மேலே வழக்கு போட சொல்லி கோர்ட்டு சொல்லுது. ஆனால் இன்னும் இந்த ஸ்டாலின் அவர்கள் அரசு வந்து இன்னும் அவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் போடலை. அப்போ இளைஞர்களாகிய நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் கஷ்டப்பட்டு விடிய விடிய கண்ணு முழிச்சு ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, அந்த ஒரு தேர்வுக்கு இதை தயார் பண்ணுவீங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு. ஆனால் இந்த திமுக அமைச்சர்கள் யாருக்கிட்டையோ பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்கள அரசு தேர்வு அந்த அரசு பணிக்கு அனுப்பிட்டாங்கன்னா அப்போ இங்கே அப்பாவி ஏழைகள் இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? அப்போ அந்த இளைஞர்கள் திமுகவை செலக்ட் பண்ணுவாங்களா? திமுகவுக்கு பின்னாடி போவாங்களா? சொல்லுங்க. இப்போ அதே காங்கிரஸ்ல பாருங்க, 2014 வரைக்கும் வெறும் 350 ஸ்டார்ட் அப்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த 11 வருடங்களில் 1.5 லட்சத்துக்கு மேல ஸ்டார்ட் அப்ஸ்கள் உருவாயிருக்கு. ஏகப்பட்ட லட்சக்கணக்கான இளைஞர்களை தொழில் முனைவோராக்கியிருக்காரு. அப்போ தொழில் முனைவோர்களாக்குற மோடி பின்னாடி இளைஞர்கள் போவாங்களா? நீங்க கஷ்டப்பட்டு படிச்சா கூட எவனோ ஒருத்தனுக்கு காசை வாங்கிட்டு வேலை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ற திமுகவுக்கு பின்னாடி இளைஞர்கள் போவாங்களா? அடுத்து தம்பி சொன்னாப்ல நீட் தேர்வை ரத்து பண்ணலங்க, மோடி அரசு இது பண்ணுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உதயநிதி ஸ்டாலின் பேசுறப்போ எங்களுக்கு அந்த நீட் ரகசியம் தெரியும் அப்படின்னு தௌலத்தா சொல்லியிருக்க கூடாது. நீட் ரகசியம், நீட்டை ரத்து பண்றது எப்படின்னு நாங்க மத்திய அரசு கிட்ட போய் கெஞ்சுவோம், கூத்தாடுவோம், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவோம், அவங்க காலில் போய் உழுவோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கணும். எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும், வந்தோன்னா கையெழுத்து போடுவோம். எப்படிங்க பண்ண முடியும்? உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்ததுங்க. உச்ச நீதிமன்றத்தில் போய் வாதாடினது யாரு? காங்கிரஸோட ப. சிதம்பரம் அவர்களோட மனைவி போய் வாதாடுறாங்க. நீங்க காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து கையெழுத்து போட்டு நீட்டை கொண்டு வந்துட்டு இன்னைக்கு நீட்டுன்னு அப்பாவி இளைஞர்களோட வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு தானே இருக்கீங்க. இன்னைக்கும் நீட்னால என்னங்க பிரச்சனை? எப்படி ஒரு அமைச்சரோட பிள்ளையும் வந்து மருத்துவர் ஆயிரலாம், நீ ஒரு ஏழை காய்கறி விற்கிறவன் பிள்ளையும் மருத்துவர் ஆயிருவியா? அப்படின்ற திமிர் தானங்க இன்னமும் நீட்டை எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சி காலத்தில் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு. அரசு பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்து மருத்துவர்களுக்கு போயிருக்காங்க. இது நடந்துச்சா? இதுக்கு முன்னாடி வெள்ளையறிக்கை கொடுங்க. நீட்டுக்கு முன்னாடி எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவர்களானாங்க? நீட்டுக்கு அப்புறம் எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு மருத்துவர்களா இருக்காங்க? வெள்ளையறிக்கை கொடுங்க. அப்போ ஒரு திட்டத்தால ஏழை மக்கள் பயனடைகிறாங்கன்னா உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை? எதுக்கு அதை எதுக்குறீங்க? இதோ இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு, அடுத்து அந்த 7.5% இடஒதுக்கீட 10% ஆக்க வேண்டியிருக்காரு. அதுதாங்க மாற்றத்துக்கான அரசியல், முன்னேற்றத்துக்கான அரசியல், இளைஞர்களுக்கான அரசியல். இவங்களே தம்பி சொன்னாரு, நாங்க வந்து அப்படிப்பட்ட வரலாறு இப்படிப்பட்ட வரலாறு. தம்பி, எந்த வரலாறு பூகோளத்தை நீங்க பேசினாலும் அங்க சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மாதிரி வரிசையா படம் இருக்கும். கருணாநிதி ஐயா, அடுத்து ஸ்டாலின் ஐயா, அடுத்து உதயநிதி ஐயா, அடுத்து இன்பநிதி ஐயா, அடுத்து அவரோட புள்ள. அவங்க தான் வர முடியுமே ஒழிஞ்சு வேற யாரும் சாமானியர்கள் இங்க வர முடியாது. நான் இந்த சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும், இந்த மக்களுக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிற சாமானியனும் தலைவனா வர முடியும்னா அது பாஜக போன்ற கட்சியிலையும் அதிமுகலையும் தான் வர முடியும். இன்னைக்கு பாருங்க, அண்ணாமலை போன்ற ஒரு இளைஞர், அண்ணாமலைக்கு என்னங்க பேக்கப், என்ன பேக்ரவுண்டு? அவர் உச்சபட்ச நடிகரா? அவங்க அப்பா அரசியல்வாதியா? அவங்க தாத்தா அரசியல்வாதியா? இல்ல அவர் பெரிய கோடீஸ்வரரா? எதுவுமே கிடையாது. ஒரு சாமானியன் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு நெருப்பு தீப்பொறி இருக்கிற ஒரு இளைஞனை கண்டுபிடிச்சு இன்னைக்கு ஒரு தேசிய தலைவர் ரேஞ்சுக்கு உயர்த்திருக்காங்க பாஜக. அது போல எண்ணற்றவர்கள், நிதின் நிபின், அப்புறம் மைதிலி தாக்கூர், இது போல தேஜஸ்வி சூர்யா, இது போல எண்ணற்ற இளைஞர்களை சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு சிறு குறுக்கீடு, அண்ணாமலை அவர்கள் நீங்க சொல்ற மாதிரி அவர் பாஜகவில் இருக்கும்போது இப்போ அவர் எங்க காணாம போன சூழல் இருக்காரு? தேர்தல் களத்துல இல்லங்கிற மாதிரியான ஒரு சூழல் தானே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அவரால் அடுத்த கட்டம் வளர முடியல. தேர்தல் களத்துல எங்கம்மா இல்லாம போனாரு? அவர் இன்னமும் இருக்கிறமா? எல்லா இடங்களும் போயிட்டு தான் இருக்கிறாரு. தேர்தல் இப்ப எதுலயும் போட்டி, தேர்தல்ல நிக்க போறாரா நிக்க போகலையா இல்லையாங்கிறதெல்லாம் தலைமை முடிவு செய்யும். ஆனா நாங்க சொல்றது என்னன்னா, சண்டை போட்டாலும் போடாட்டியும் சிங்கம் தான், போருக்கு போனாலும் போகாட்டியும் ராஜா தான். அண்ணாமலை அவர்கள் இந்த பாஜகவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். தமிழகத்தை இளைஞர்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவர் உருவாக்கியிருக்காரு, மிகப்பெரிய இம்பாக்ட் அவர் உருவாக்கியிருக்காரு. அது போன்ற இளைஞர்களை கண்டுபிடிச்சு தலைவராக்குறது பாஜக. நீங்க சொல்லுங்க, திமுகல நீங்க எப்பேற்பட்ட ஒரு பெரிய பேச்சாளராக இருங்க, எவ்வளோ ஒரு அறிவார்ந்தவராக இருங்க, தலைவர் ஆக்கிடுவீங்களா?
ஆக்க முடியுமா? திமுகவால அந்த உறுதியை கொடுக்க முடியுமா? அதே அதிமுகவில் பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கிளை செயலாளராக இருந்தவர். இன்னைக்கு அவர் பாஜக அதிமுகவோட தலைமை பொறுப்புல இருக்காரு. நாளைக்கு அதிமுக இருக்கிற ஒரு கடைக்கோடி தொண்டனும் அந்த தலைமை பொறுப்புக்கு வரலாம். அதே போல பாஜக ஒரு கடைக்கோடி தொண்டனும் தலைமை பொறுப்புக்கு வரலாம். ஆனா இங்க திமுக நீங்க தலைமை பொறுப்புக்கு வரணும்னா அதுக்கு நீங்க கருணாநிதி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் புள்ளையா பிறந்திருந்தா மட்டும்தான் திமுகவுக்கு தலைவர்களா வர முடியும். அப்படி இருக்கிற ஒரு கட்சிக்கு எப்படி இளைஞர்கள் தங்களோட ஆதரவை செறிப்பாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். கடைசியான ஒரு பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். சொத்து வரியை ஏத்தி, தண்ணி வரியை ஏத்தி, எல்லாத்திலையும் மக்களுக்கு சுமையை கொடுத்து மின்சார கட்டணத்தை மாசம் மாசம் கொண்டு வர எனக்கு அதையே விட்டுவிட்டு 4 முறைக்கு மேல மின்சார கட்டணத்தை ஏத்தி மக்களை கடுமையான நிதி நெருக்கடியில் ஆளாக்கி இன்னைக்கு சொல்ல உணாத வேதனையில உட்கார வச்சிருக்கு இந்த திமுக அரசு. ஆனா இன்னைக்கு உலகமே போர் சூழல்ல பெரிய அபாயத்தில் இருக்கும் பொழுது உலக நாடுகள், வளர்ந்த நாடுகள்லயே பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் விலை ஏறிட்டு இருக்கு. ஆனா பாரத பிரதமர் மோடி அவர்கள் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் இன்னைக்கு பெட்ரோல் டீசல் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, இன்று பெட்ரோல் டீசலுக்கான கலால் வரியை 10 ரூபாய் குறைச்சு சாமானிய மக்களோட சுமையை தன்னோட தோல்ல சுமந்துகிட்டு இருக்கிறார் பாரத பிரதமர் மோடி அவர்கள். அப்ப அப்பேற்பட்ட லீடர் பின்னாடி இளைஞர்கள் போய் நிப்பாங்களா? எல்லாத்தையும் நாங்க கொள்ளையடிச்சு எங்க குடும்பம் சுருட்டிக்குவோம், சுமைய பிள்ளை மக்கள் தலையோட சுழத்துவோம், இந்த தமிழ்நாட்டை 10 லட்சம் கோடி கடன்கார மாநிலமா ஆக்குவோம்னு நினைக்கிற திமுக பின்னாடி இளைஞர்கள் போவாங்களாங்கிறத இளைஞர்கள் பார்வைக்கே விடுறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம். அடுத்ததாக சுபைர் சார். சுபைர் சார், உங்ககிட்ட இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக அதிமுக பாஜக சார்பாக பேசிட்ட பொழுது விஜய்யும் சரி சீமான் அவர்களையும் இந்த இளைஞர்கள் வாக்கு யாருக்குன்னும் போது நம்மளால் விட்டுவிட முடியாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை இரு தரப்புமே மாறி மாறி குற்றம் சாட்டுகிறாங்கன்னு போது விஜய் தரப்பும் சரி நாம் தமிழரின் சீமான் தரப்பும் சரி எந்த அளவுக்கு இளைஞர்களின் வாக்கை கவருவாங்க? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பேச்சே என்னன்னா, ஜென்சி ஃபுல்லாக என்கிட்ட தான் இருக்காங்கன்னு சொல்லி விஜய் ஒவ்வொரு மேடையிலும் பதிவு பண்ணுறாரு. அதே தான் சீமான் அவர்களும் பண்ண, அவர் ஏற்கனவே ஒரு 8% போல ஏற்கனவே வாங்கி இருக்காரு. இந்த தேர்தல் களத்தில் உங்களின் அனுபவத்தில் இளைஞர்களை யார் அதிகமாக கவர்ந்திருக்காங்க? அவங்க வாக்கு யாருக்கு வரும்? அனைவருக்கும் வணக்கம். இளைஞர்களின் வாக்கு யாருக்கு, யார் இளைஞரின் வாக்குகளை கவர்கிறார்கள் அப்படின்னு இன்னைக்கு தலைப்பு. ஆனால் இதில் என்னென்னா, அந்த இளைஞர்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு முதல்ல தெரியல. அதான் சிக்கல். இப்போ இங்கே குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தர் சினிமாவை பார்த்துட்டு அவருக்கு வாக்கு போடலாமா, ஓட்டு போடலாமான்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கட்டுக்கதைகளை கேட்டுட்டு அந்த மயக்கத்தில் ஒரு எப்படி கப்பலில் போகலாம், அரிசி கப்பலில் கொண்டு வந்துடலாம், ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு வேலை கொடுத்துடலாம், அந்த ஒருத்தவங்க 2 பேருமே இல்யூஷனில் தான் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டு இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அந்த இல்யூஷனில் இருக்கிறாங்க. கதைகளை கேட்டு மயங்கி போய் கிடக்கிறாங்க. ஒருத்தர் மேடையில் பேசுகிற கதைகளை கேட்டு ஒரு குரூப் மயங்கி போய் கிடக்கிறாங்க. திரையில் பார்த்த இதை நம்பி உண்மை நம்பி ஒரு குரூப் மயங்கி போய் கிடக்கிறாங்க. ஆனால் சில இளைஞர்கள் மிக தெளிவாக யாருக்கு வாக்களிக்கணும்னு தெளிவாக இருக்கிறாங்க. அது தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியும். இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்புகள் யார் இந்த இளைஞர்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, 2K கிட்ஸ் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, ஜென்சி கிட்ஸ் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்ற ஒரு போலியான ஒரு கருத்து கணிப்பை நடத்தி கொண்டு அதை கட்டமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்கள் வாக்கு யாருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே குழம்பி போய் தான் இருக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம், குடும்பத்தில் நம்ம அரசியல் பேசுகிறதே இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம். தன் வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கணுங்கிறதுக்கான கல்வியை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். நம் பொருளாதாரத்தை எப்படி ஈட்டிக்கணுங்கிறதுக்கான பொருளாதாரத்தை கற்றுக் கொடுக்குறோம். தன்னை ஆளக்கூடிய ஒரு அரசியல்வாதி யார் அப்படின்ற அந்த அரசியலை நம் வீட்டில் பேசுகிறதே இல்லை. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக கடந்த 50 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த இந்தியாவில் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இன்றைக்கி இருக்குது. 4% அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கு தமிழ்நாடு 11% உயர்ந்திருக்கிறது. அதாவது உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. பெண்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு அதிகமாக இருக்கிறாங்க. டிராப் அவுட் என்று சொல்லக்கூடிய படிப்பை இடைநிறுத்தம் செய்யக்கூடியதில் 75% தமிழ்நாடு குறைந்திருக்கிறது. அதற்கு காரணம் நான் முதல்வன் திட்டத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல சிறப்பான திட்டங்கள். இன்றைக்கு கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, வளர்ச்சி அத்தனையும் இன்று வளர்ந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் கடந்த 50 ஆண்டுகளில் திராவிட இயக்கங்கள் செய்த சாதனை. அதை நீ மறந்துடக்கூடாது. ஆனால் இவ்வளவு சாதனைகள் செய்த திராவிட இயக்கங்கள் அடுத்த தலைமுறை இளைஞருக்கான ஒரு அரசியலை சொல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு கூட்டம். எல்லா விதமான அனுபவங்களையும் எல்லா விதமான சலுகைகளையும் அனுமதித்து விட்டு திமுக என்ன செஞ்சிச்சு, அதிமுக என்ன செஞ்சிச்சு, 2 கட்சிகளும் சரியில்லை, மாற்றா நாங்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய
கவர்ச்சிகரமான பேச்சை பேசக்கூடியவர்கள், கவர்ச்சிகரமாக நடிக்கக்கூடியவர்கள் சொல்றக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை நம்புறாங்க. அவங்க யோசிக்கிறதே இல்லை. திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திமுக தீய சக்தி, திமுக சரியில்லை. சரி, ரைட். திமுக சரியில்லை அப்படின்னு இவர் சொல்றாருன்னா திமுக ஏன் சரியில்லைன்னு நீ யோசிக்கணும்ல. திமுக என்ன செஞ்சிருக்குங்கிறத பார்க்கணும்ல. கடந்த 5 ஆண்டுகளில் திமுக என்ன செஞ்சிருக்கு? மாநில உரிமையில் ஒவ்வொன்றா இன்னைக்கு பறிபோய்கிட்டு இருக்கு. பாஜக இன்னைக்கு மத்தியில் ஆட்சிக்கு வந்ததோ அன்றிலிருந்து ஒட்டுமொத்தமாக மாநிலம் முழுவதுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஐடியாலஜி என்னன்னா அதிகார பகிர்வே இருக்கக்கூடாது. அதிகாரம் எங்களிடம் மட்டும்தான் இருக்கணும். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கட்சி. இதுதான் அவருடைய இலக்கு. அதை நோக்கி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. மாநிலத்தை இன்னைக்கு காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மொழியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அடுத்த தலைமுறையான கல்வியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது எதையுமே சிந்திக்காம ஒரு மாய உலகத்தில் திரைப்படத்தை பார்த்து அதில் வருகிறதெல்லாம் உண்மை என்று நம்பி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்கன்னா அந்த கூட்டத்திற்கான அரசியலை நாம் சொல்ல தவறியதன் விளைவு தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப வருத்தமா இருக்கு, வேதனையா இருக்கு. எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? அடுத்த தலைமுறை தான் இந்த தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள், குடிமக்கள். இவர்கள் தான் இந்த அடுத்த ஆண்டுகளை கடத்தி கொண்டு போறவங்க. அப்ப அந்த தலைமுறைக்கான ஒரு அரசியல் புரிதலே இல்லாமல் ஒரு கூட்டம் இருக்கு. நம்ம படித்த மாநிலம், பக்குவப்பட்ட மாநிலம், முன்னேறிய மாநிலம், மூத்த குடி, தமிழ் குடிலாம் பேசுறோம். ஆனா அரசியலில் இவ்வளவு ஒரு கூட்டம் சேர்ந்து நிற்குதே, எந்த புரிதலும் இல்லாம, எந்த கொள்கையும் இல்லாமங்கிறது பெரிய வருத்தமான விஷயம். இப்போ அது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் செய்ய தவறி இருக்கிறோம். அந்த வாக்குகள் யாருக்கு போய் விழுகும் போதுங்கிறது ரெண்டாவது விஷயம். ரெண்டாவது, பாஜக சார்பில் பேசினவங்க சொன்னாங்க, இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பாஜக பேசலாமா? பாஜக பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசலாமா? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது தினந்தோறும் பார்க்குறோம். யூபியில் ஹத்ராஸ் என்ற ஒரு மாவட்டத்தில் ஒரு தலித் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சு அந்த பெண்ணினுடைய பிணத்தை கூட கொடுக்காம டயரை போட்டு எரிச்சது உங்களுடைய ஆட்சியில். இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் நடக்கக்கூடிய முதல் 5 மாநிலம் பாஜக ஆளக்கூடிய மாநிலம். நீங்க மறுக்க முடியுமா? பெண்கள் பாதுகாப்புன்னு பேசக்கூடிய நீங்க தான் உங்கள் ஆளக்கூடிய டபுள் சர்க்கார் ஆளக்கூடிய மாநிலத்தில் அதிகமாக பாலியல் குற்றங்கள் நடக்குது. முதல் மாநிலம் அஸ்ஸாம். நீங்க சொல்லக்கூடிய கருத்து கணிப்புகளில் இங்க வரக்கூடிய தரவுகள்லேயே இருக்கு. இதுதான் பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்கக்கூடிய மாநிலம். சரி, தமிழ்நாட்டில் ஏன் பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்குது அப்படின்னா ஒரு நரேஷன் செட் பண்றாங்க. அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ், லா அண்டர் ஃபெயிலியர் 2 இருக்கு. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்றது ஒன்று, வன்முறைகள் அதிகமாக இருக்குங்கிறது ஒன்று. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ரெண்டையும் மிங்கிள் பண்ணி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இப்படி தான் இருக்குங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இப்போ எதுக்குமே வராத விஜய் என்ன பண்ணுறாரு, திடீர்னு தூங்கிட்டு இருந்தவர் எந்திரிச்சு வந்து டிஜிபி ஆஃபீஸில் போய் தமிழ்நாட்டு பெண்களை பூரா வந்து கேவலமாக பேசிட்டார் பொன்ராஜ் அப்படின்னு ஒரு டிஜிபி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இப்போ பாஜக சார்பில் பேச வந்தவங்களும் அதான் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டு பெண்களை திமுகவின் ஆதரவாளர்கள், திமுகவின் தீவிர விசுவாசி. அவர் திமுக ஆதரவாளர்ல, அப்துல் கலாம் அவர்களுடைய உதவியாளராக இருந்தவர். அக்னி ஏவுகணை வீசப்படுறப்ப இவர் கூட இருந்து மிகப்பெரிய உதவியை செஞ்சவர். அவர் மனம் வெதும்பி ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. என்ன பதிவு பண்றாரு? நானும் பொண்டாட்டியாகவும் இருப்பேன், தங்கச்சியாகவும் இருப்பேன், அக்காவா இருப்பேன்னு ஒரு கூட்டம் நிற்குது. இந்த கூட்டம் நம்ம சமுதாயத்தில் எப்படி ஒரு கூட்டம் உருவாயிருக்கே அப்படின்னு வருத்தத்தோட ஒரு வார்த்தையை பதிவு பண்றார். அந்த வார்த்தை தவறான வார்த்தை, தவிர்க்கப்பட வேண்டும். அதுக்காக நான் வந்து விட்டு கொடுக்கலாம் வரல அந்த வார்த்தைக்காகலாம். ஆனா இவங்க எதை கொண்டு வந்து நிற்கிறாங்க பாருங்க. ஒட்டுமொத்த பெண்களுக்குமே பொன்ராஜ் வந்து தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எத்தனை பெண்களுக்குமே இந்த மாதிரியான பேசிட்டாருன்னு. இதுதான் பாஜக தனம் அப்படிங்கிறது. பாஜக என்ன பண்ணுவாங்க, பாஜக அரசை நோக்கி விமர்சனம் பண்ணா நீ ஆன்டி இண்டியன், தேச துரோகி, நாட்டுப்பற்று இல்லாதவன், நீ வந்து நிரூபிக்கணும் நாட்டுப்பட்ட, இப்படி பேசுவாங்க. அப்ப பொன்ராஜ் தாவேகாவில் இருக்கக்கூடிய சில பெண்கள் பேசிய வார்த்தையை கோடிட்டு பேசுறாரு. உடனே இவங்க என்ன செய்றாங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் பேசிட்டார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் பேசல, தாவேகாவில் இருக்கக்கூடிய சில பெண்கள் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தார். ஆனா அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்திக்க கூடாது, கண்டிக்கத்தக்க விஷயம் தான். ஆனா இதை எப்படி டைவர்ட் பண்ணி திமுக ஆதரவாளர் பெண்களுக்கு எதிராக பேசுறாரு, பெண்களுக்கு எதிராக இப்படித்தான் பேசுவாங்க, இவங்களுக்கு வேலையே இதுதான். இதுக்கு மட்டும் என்ன சொல்றாரு, 41 பேர் இறந்து போனதுக்கு இன்னைக்கு வரைக்கும் போய் பார்க்கல. முதல் விக்கிரவாண்டி மாநாட்டில் அவரை பார்க்க வந்த ஒரு மாவட்ட செயலர் இறந்து போனார், அதை போய் பார்க்கல. ஆனா பொன்ராஜ் பேசிட்டாருன்னு துள்ளி குதிச்சு எழுந்திரிச்சு வந்து டிஜிபி ஆஃபீஸில் பேசுறீங்க. அடுத்த நாள் அதிமுக பாஜக இதை கையில் எடுத்து பேசுது. அப்போ இந்த அசைன்மெண்ட் உங்களுக்கு யார் கொடுத்தா? பாஜக கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் வாக்குகளை பிரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் தாவேகா. இது நம்மளை போன்றவர்கள் ஆரம்பத்திலும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம்.
இப்பயும் சொல்றோம். ரெண்டாவது, வாரிசு உதயநிதி தான் தலைமைக்கு வர முடியும், இன்பநிதி தான் தலைமைக்கு வர முடியும். ஏன் உங்க கட்சியில் பாஜகவில் வாரிசே இல்லையா? நீங்க தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் யாரு? அவங்க அப்பா யாரு? வாரிசு இல்லையா? தம்பி ரஜினி இருக்கிறாரு, அவரெல்லாம் தலைமை பண்புக்கு வர முடியாதுன்னு அதிமுக சொல்லிட்டு போறாரு. அந்த அம்மா இருக்கிறப்ப அதிமுகவில் அடுத்த பொதுச் செயலாளர் நான் தான் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்திருப்பார் அவரு. அப்ப தலைமை பண்புக்கு வருவதற்கு வாரிசு அடிப்படை கிடையாது. வாரிசின் அடிப்படையில் தலைமைக்கு வந்தவருடைய நிலைமை என்னாச்சுன்னு பார்ப்போம். அந்த அம்மையார் ஜெயலலிதா இருந்த பிறகு நான் தான் வாரிசுன்னு ஒரு அம்மா வந்தாங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அதே மாதிரி மேக்கப்லாம் போட்டுட்டு நான் தான் வாரிசு வந்தாங்க. 6 மாசம் கூட தாக்க முடியல. அதற்கு பிறகு ஜி.கே. வாசன் ஐயா மூப்பனாருடைய பையன் வாரிசுன்னு வந்தாரு. ஏன் உங்க கட்சியில கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணி யாரு? அவர் ஒரு வாரிசு தானே? அவர் வாரிசு இல்லையா? அப்ப வாரிசுங்கிற அடிப்படைங்கிறது உள்ளே வருவதற்கான விசிட்டிங் கார்டு தான். ஆனா அவர்களுடைய தலைமை பண்பை எப்படி தக்க வச்சுக்கிறாங்கிறத இங்க முக்கியமா பார்க்கணும். வாரிசுங்கிறதுக்காக மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு வாரிசுங்கிறதுக்காக மக்கள் வாக்களிக்கல. அந்த தொகுதியில போட்டி போடுறாரு, மக்கள் வாக்களிக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, அமைச்சராகிறாரு. அவர் செயல்பாடுகள் மிக சிறந்த செயல்பாடாக இருக்கு. அடுத்த தேர்தலில் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. வாரிசா இருக்கிறாரா, ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரா, சிறந்த அமைச்சராக இருந்தாரான்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் திமுகவில் யாருமே அந்த மாதிரியான உயரிய பதவிக்கு வர முடியாது, அவர் கட்சியினுடைய பின்புலம் இருக்கணுங்கிறாரு. ராசா என்கிறவர் 33 வயதில் இந்தியாவினுடைய அமைச்சராக வந்தார். எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு பின்தங்கிய கிராமத்திலிருந்து வந்தவர் 33 வயசில் அமைச்சரானார். அவருக்கு என்ன பின்புலம் இருக்கு? அவர் யாருடைய வாரிசு? சரி, இந்த அம்மா இருக்கிறப்ப நீங்க வந்து கட்சியுடைய தலைமை பதவிக்கு வர்றேன்னு நீங்க வாய் திறந்தா சொல்லியிருக்க முடியுமா? சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமி இளைஞர்களுக்கு வழிவிட்டு அவர் வந்து முதலமைச்சர் பதவியை கொடுக்க வேண்டியதானா? இளைஞர்களுக்கு அதிமுக தான் வழிவிடுங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி வேணா நான் வந்து கட்சியுடைய பொதுச்செயலாளர் இருந்துக்கிறேன், ஒரு இளைஞரை முதலமைச்சர் ஆக்குற, அவர் கோட்டு போடுங்கன்னு சொல்லுவாரா? அப்ப அவர் எங்க நிற்கிறாருங்க? அப்ப இதெல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கணுங்கிறதுக்காக சொல்றாங்க. அப்புறம் எஸ்.வி. சேகரை பத்தி பேசுறாங்க. எஸ்.வி. சேகர் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் பாஜகவினுடைய தீவிர ஆதரவாளராக இருந்தவர். இப்ப வேறு கோணத்தில் பேசிட்டு இருக்கிறாரு. எஸ்.வி. சேகருக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? திமுக உறுப்பினரா அவரு? இல்ல திமுகவில் சட்டமன்ற உறுப்பினரா, இல்ல போட்டி போடுறாரா, இல்ல மெம்பரா? அவர் திமுகவினுடைய பாஜகவினுடைய தீவிர ஆதரவாளர், வலதுசாரி சித்தாந்தத்தை உள்வாங்கியவர், அதிமுகவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர். அப்படிப்பட்ட எஸ்.வி. சேகர் வந்து வார்த்தையை பேசியிருக்கிறாருன்னா அது நீங்க கண்டிங்க. அதுக்கு ஏன் திமுக ஜாயின் பண்றீங்க? திமுகவுக்கும் எஸ்.வி. சேகருக்கு என்ன சம்பந்தம்? திமுகவில் பொறுப்பில் இருக்கிறாரா, சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரா? அது எல்லா கணக்கையும் திமுக கணக்கு எழுது. தமிழ்நாட்டில் யார் பேசினாலும் திமுக, பொன்ராஜ் பேசினாலும் திமுக, எஸ்.வி. சேகர் பேசினாலும் திமுக. இப்போ அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, பெட்ரோல் விலையை பார்த்தீங்கன்னா குறைத்துட்டார் மோடிஜி. அவருடைய பாரத்தை புறம் தன் தோளில் சுமந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு கலால் வரியை 10% குறைச்சிருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு என்ன லாபம்? கொரோனா காலத்தில் ஒட்டுமொத்தமாக உலகம் உடங்கி போய் கிடந்துச்சு. கச்சா எண்ணெய் விலை மிக கம்மியான விலைக்கு விற்கப்பட்டது. அப்போ நீங்கள் பெட்ரோல் டீசல் விலையை பொதுமக்களுக்கு குறைச்சிங்களா? கிடையாது. அப்போ இந்த 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 கலால் வரி குறைப்பு என்பது அங்கே இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு வழி விடுறீங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் கச்சா எண்ணெயை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய முக்கிய நிறுவனம் ரிலையன்ஸ் நிறுவனம். அந்த ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு நீங்கள் ஒரு சலுகை பண்ணி கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதான். இது பொதுமக்களுக்கு ஏதாவது நன்மை வந்துட போதா? பொதுமக்கள் 5 ரூபா 10 ரூபா குறைஞ்சி பெட்ரோல் டீசல் போட்ட போகிறோமா? கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்கள் அத்தனையுமே ஃபெயிலியரான திட்டம். 21 நாள் லாக்டவுன், எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் ஒரே நாள் இரவில் 21 நாள் லாக்டவுன் போட்டீங்க. பல பேர் நடந்தே போய் உயிரித்து போனாங்க. ஒரே நாள் 500,000 ரூபா செல்லாதுன்னீங்க. பல பேர் பேங்க் பாஸ்புக்கை கையில் எடுத்துகிட்டு போய் பல பேர் இறந்து போனாங்க. 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்துங்க, போராடிய வேளாண் விவசாயிகள் இறந்து போனாங்க. இப்படி நீங்கள் கொண்டு வர எல்லாமே மக்கள் விரோத திட்டங்களாக தான் இருக்குது, மக்களுக்கு பயனுள்ள திட்டமாகவே கிடையாது. நீங்கள் ஆட்சிக்கு வந்தப்ப டாலருக்குள்ள நிகரான ரூபாய் வந்து 45 ரூபா அமெரிக்க டாலர், இன்னைக்கு 100 ரூபாய் நெருங்க போகுது. இதுதான் உங்களுடைய பொருளாதார திட்டமா? இதுதான் உங்கள் பொருளாதார வளர்ச்சியா? இதுதான் உங்கள் டக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. இன்னைக்கு 100 ரூபா வைக்க போகுது டாலர், 99 ரூபா கிட்ட நெருக்கி வந்துருச்சு. நீங்கள் ஆட்சி காலத்தில் வரப்போ என்ன சொன்னீங்க? 15 லட்சம் ரூபா அக்கௌண்ட்டில் போட போகிறோம், 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோம். இல்லை பல முறை நீங்கள் சொல்கிறீங்க. சரி, டாலர் விலை 45 ரூபாய்க்கு 15 லட்சம் கொடுக்குற சொன்னார். 15 லட்சம் கொடுக்குறாருன்னு சொல்லியாச்சு. நீங்கள் இங்கே அதை எடுத்திருப்பீங்க, அதை மறந்துருப்பீங்க போல. சரி, மறந்துட்டீங்க, விட்டுருங்க. 15 லட்சம் சரி, 45 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த இந்தியன் ரூபாய்க்கான டாலர் மதிப்பு இன்னைக்கு 100 ரூபா. 100 ரூபா கொடுத்தா தான் நம்ம வந்து $1 வாங்க முடியும். இந்த நிலைமைக்கு பொருளாதாரத்தை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. இதுதான் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியா? இந்தியாவை நீங்கள் இதுதான் வளர்ச்சி பாதையில் கொண்டு போனதா? எத்தனை கோடி இளைஞருக்கு வேலை வாய்ப்பு? 2 கோடி இளைஞருக்கு வேலை வாய்ப்பு. நீங்கள் 2 கோடி இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா? கொடுக்கல.
இப்ப என்னன்னா அதிமுகவுக்கு நீங்க தான் இப்ப சப்போர்ட்டராக பேசிக்கிட்டு இருக்கீங்க கூட்டணியில் இருக்கிறதுக்காக. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த அவலங்களை எல்லாம் இங்க பட்டியல் போட்டு பார்க்கலாம். வேலை வாய்ப்பு, டிஎன்பிசி எக்ஸாம் அப்படிங்கிறாங்க. டிஎன்பிசி எக்ஸாமை எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வேணாலும் எழுதலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதற்கு திமுக அரசாங்கம் வந்த பிறகுதான் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவர்கள் தமிழ்ல ஒரு பாடம் எழுதுறோம்னு கொண்டு வந்தாங்க. போன அதிமுக ஆட்சி காலத்தில் அப்படி டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி வெளி மாநிலத்தவர்களும் உள்ள வந்துட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பே அப்ப பறிக்கப்பட்டிருந்தது. அப்பயும் நீங்க தான் கூட இருந்தீங்க. சரி, இப்ப அதிமுகவை சேர்ந்தவர் இல்ல, அதுக்காக கேட்கிறேன். நீங்க உங்களுக்கு இருமொழி கொள்கை தான் அதிமுகவினுடைய நிலைப்பாடு, நீட் எதிர்ப்பு தான் அதிமுகவினுடைய நிலைப்பாடு. இப்ப நீங்க பாஜகவோடு கூட்டணி இருக்கீங்க, பாஜக மத்தியில் இருக்கிறது, குறைந்தபட்ச செயல் திட்டம், நாங்க ஆட்சிக்கு வருவோம், அதிமுக நீட் தேர்வை நாங்க ரத்து பண்ணுவோம், இருமொழி கொள்கை ஏத்துக்கிற மாட்டோம்னு குறைந்தபட்ச செயல் திட்டம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா? ஏங்க கொண்டு வந்ததே நீங்க தானே, நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ். யாருடைய ஆட்சி காலத்துல நீங்க திரும்ப திரும்ப இல்ல நான் பேசி முடிச்சிடறேன். திரும்ப திரும்ப இந்த பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. காங்கிரஸ் ஆட்சியில் நீட் கொண்டு வந்தது, காங்கிரஸ் ஆட்சியில் நீட் கொண்டு வந்ததுன்னு ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. காங்கிரஸ் ஆட்சியில ப்ரொபோசல் இருந்தது, இம்ப்ளிமெண்ட் பண்ணல. உங்க ஆட்சியில தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. 2000 சரி, அந்த அம்மையார் ஜெயலலிதா அவருடைய நிலைப்பாடு நீட் எதிர்ப்பு நிலைப்பாடா இல்லையா? அவங்க கோர்ட்டுக்கு போனாங்களா இல்லையா? 2016 தயாராகல கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு பிறகு நான் சொல்லி முடிச்சிடறேன், நான் சொல்லிடுறேன். 2016 அவங்க வந்து நீட் கொண்டு வந்ததை எதிர்த்தாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க, ஸ்டே வாங்கினாங்க, 1 வருஷம் விலக்கு கொடுத்தாங்க. அடுத்து 2016 தேர்தலில் தேர்தல் வாக்குறுதி, 2016 தேர்தல் வாக்குறுதி நீட் விலக்கு, 2016 அதிமுக தேர்தல் வாக்குறுதி நீட் விலக்கு. எடப்பாடி பழனிசாமி செஞ்சாரா? இப்ப நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, அதிமுக சார்பு நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. அதிமுக காரர் இல்ல அவரு. அதிமுகவினுடைய நிலைப்பாடு நீட் விலக்கு. நீங்க பாஜகவோடு கூட்டணியில் இருக்கீங்க. நீங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் போடுங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட் விலக்கு கொண்டு வருவோம் சொல்லுங்க. இருமொழி கொள்கை ஏற்றுக்கொ அந்த தைரியம் எடப்பாடிக்கு கிடையாது. எடப்பாடி பாஜகவின் அடிமையாக இருக்கிறார். தமிழ்நாட்டில் மொத்தமாக அடகு வைத்து விட்டிருக்கிறார். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் கை கட்டி வாய் பொத்தி நின்று கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியும் சரி, பாஜக ஆட்சியும் ஒண்ணுதான். இது தெரியாத வாயில மண்ணுதான். தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். பாஜகவை காட்டி, இரட்டைகளை காட்டி தமிழ்நாட்டுக்குள் கால் பதிப்பதற்காக பாஜக முயற்சிக்கிறது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி துணை போகிறார், அவ்வளவுதான். திரும்ப 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 பல முறை சொல்லியாச்சு. நீட்டு விலக்குக்கு பாஜக கவலைப்படுகிறதுங்கிறதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீட்டு கொண்டு வந்திருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி 7.5% இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரு. அரசு பள்ளி நீங்க நீட் ரத்து பண்ணுங்க, நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க, நீட்டு ரத்து பண்ணுங்க. நீங்க சரிங்க, மற்ற மக்கள் ஒரே ஒரே எத்தனை அரசியல் நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? எடப்பாடி பழனிசாமி 7.5% கொண்டு வந்து அப்பாவி மாணவர்கள் எல்லாம் இன்னைக்கு அரசு ஒரு மருத்துவர் ஆக்கி இருக்கிறாரு. ரைட். அப்ப அந்த நீட்டை நீங்க தானே கொண்டு வந்தீங்க, ரத்து பண்ணுங்க. எல்லாரும் எல்லா மாணவ அப்ப மருத்துவக் கல்லூரி யார் வச்சிருக்கிறா? எங்க மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி சரி, அந்த மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதி யாரு கொடுக்கிறது? அந்த மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதி யாரு கொடுக்கிறது? இல்ல சுமதி மேம், இல்ல அந்த மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி. சார், இதுல இன்னொரு கருத்து இருக்கு சார். நீட் தேர்வு சுமதி மேம் சார், இதுல ஒரு கேள்வி இருக்கு சார். நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை இருக்குன்னு சொல்லும் போது இல்ல ஒரு நிமிஷம் இருங்கப்பா. இல்ல சார், மருத்துவக் கல்லூரிகளுக்கு, தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு யார் அனுமதி கொடுக்கிறது? சார் இல்ல, ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இவங்க ஒரு விஷயம் வந்து ஒரு கேள்வியா வந்து முன்வைக்கிறேன். என்னன்னா, இப்ப நீட் தேர்வு வந்து மற்ற மாநிலங்கள் இருக்கு, இப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு சட்டம் கொண்டு வராங்க, ரத்து பண்ண முடியாதுன்னு இவங்க சொல்லும் பொழுது, நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது அப்படின்னு இருக்கும்போது திமுக தொடர்ந்து ஏன் நீட்டை ரத்து செய்யறோம்னு சொல்லி 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு கேட்கும்போது இது ஒரு வேலிட் கொஸ்டின் தானே. மற்ற மாநிலங்கள் எல்லாமே அப்ரூவ் பண்ணி ஒத்துக்கிட்டாங்கன்னு தானே சொல்றாங்க. மற்ற மாநிலங்கள் நீட் தேர்வு எப்படி நடக்கிற லட்சணத்தை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த மாதிரி நடக்குதுன்னு அது நிறைய குளறுபடிகள் இருக்கிற குற்றச்சாட்டு வருது, செய்திகளும் வருது, நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பா சார், நீட் தேர்வில் பல குளறுபடிகள் இருக்கு. மற்ற மாநிலங்களுக்கும் நமக்குமே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை வந்து மறுக்கவே முடியாது, அதை மறுக்க முடியாது. சொல்றோம் வேணான்னு. நீட் படிக்கிறதுக்கு தகுதி இல்லாத பிள்ளைகள் தமிழ்நாட்டு பிள்ளைகள் கிடையாது. எந்த தேர்வில் தயாராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க. நீங்க வடநாட்டில் ஒரு பாரபட்சம் காட்டுறீங்க, தமிழ்நாட்டில் ஒரு பாரபட்சம் காட்டுறீங்க. அதனால நீட் தேர்வு வேணாங்கிறோம்.
பாஜக அதிமுக நிலைப்பாடு நீட் தேர்வு வேணாங்கிறது தான். நீங்க ஏன் அதை அர்த்தம் பண்ண மாட்டேங்கிறீங்க? கூட்டணி இருக்கீங்கல்ல, அழுத்தம் கொடுக்க வேண்டியதானே? அப்ப நீட் தேர்வு வேணாங்கிறது நிலைப்பாட்டில் 2 திராவிட கட்சியிலும் இருக்கு. நீட்டை கொண்டு வருவோங்கிறது பாஜக நிலைப்பாட்டில் இருக்கு. தனியார் கல்லூரியில் அதிகமாக காசு வாங்குறாங்க. தனியார் கல்லூரிக்கு அனுமதி கொடுக்கறது யாரு? இன்னைக்கு உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் 2016 மத்திய அமைச்சராக இருக்கப்ப ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்தாருல வழக்கு இருக்கு. நீங்க அவர் கூட்டணி வச்சிருக்கீங்க. ஊழல் ஒழிக்க இருக்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நீட் தேர்வுனால பாதிக்கப்படுறாங்க, நீலிக்கண்ணீர் வடிக்கவும் உங்களால முடியாது. நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. ஆனா இங்க வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? எடப்பாடி பழனிசாமி 7.5% கொண்டு வந்து ஒரு அப்பாவி ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை விளக்கேற்றிட்டாரு. மொத்தமா ரத்து பண்ணுங்க. எல்லா அப்பாவி பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், எல்லா பாமர பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும். இதுல என்ன ரெட்ட வேஷம்? அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். பாஜக அதிமுக கூட்டணிங்கிறது அதிமுக செயல்பட முடியாத ஒரு நபராக இருக்குது, ஒரு கட்சியா இருக்குது. அந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒட்டுமொத்தமா பாஜக அதிமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுங்கிறது தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. நன்றி சார். உங்களோட கருத்துக்கள் வந்து இன்னொன்று ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட இருக்கு சுருக்கமாக சொல்றதுக்கு. இப்போ விஜய் சீமான் அப்படின்னு வரும்போது அதை வந்து நீங்க ஒரு விஷயம் வந்து கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. இந்த தேர்தல் காலத்தில் திமுக அதிமுகவுக்கு சவாலாக இல்லைன்னா ஒரு சில இடங்கள்ல வாக்கு பிரிக்கும் வேலைகளை விஜய் செய்வாரா? அப்படி ஒரு வேலை விஜய் செய்தால் அது யாருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும்? ஏன்னா வந்து கடந்த முறையெல்லாம் டிடிவி தினகரன் தனித்து போட்டியிடும்போது 8 தொகுதிகள் அதிமுக தோல்விக்கு காரணமே டிடிவி தினகரன் தனியா போட்டியிட்டது தான்ன்றது நமக்கு வெளிப்படையா தெரியும் பொழுது விஜய் யாருக்கு எதிராக இந்த விஷயத்தை அவரின் வாக்கு வந்து இளைஞர்கள் வாக்கு யாருக்கு பிரச்சனையை கொடுக்கும்? திமுக அதிமுக? ரொம்ப சிம்பிளா திமுகவில் பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம்ங்கிறது பக்குவப்பட்ட படித்த பண்புள்ள அறிவார்ந்த கூட்டம். அந்த கூட்டத்தின் வாக்குகளை ஒரு நாளும் ஒருபோதும் விஜயால் அறுவடை செய்ய முடியாது. விசிகாவின் பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் அரசியல்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம். அந்த வாக்கையும் ஒரு நாள் ஒருபோதும் நிகழ்த்த முடியாது. அதிமுகவின் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில சொற்ப இளைஞர்கள் வாக்கை விஜய் பெறுவார். இந்த தேர்தலோடு விஜயின் அரசியல் முடிவரை எழுதப்படும். இதுதான் நடக்கும். உங்களின் கருத்துக்களுக்கு நன்றி சார். அடுத்ததாக வந்து தற்போது ரஜினி அவர்கள் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுவார். ரஜினி அவர்களை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவில் வந்து திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைத்தாங்க. நீட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இப்போ மாறி இருக்கு. நீங்கள் என்ன கருத்தை பதிவு பண்ண விரும்புறீங்க? கருத்தெல்லாம் முன் வச்சது இருக்கட்டும், முதல் ரவுண்ட்லேயே வந்து அவர் ஓடினதை தான் என்னால் பார்க்க முடியுது. இது எதை காட்டுதுன்னா இல்ல அவருக்கு வந்து ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சுன்றதால போனாரு. இதை மட்டும் நம்ம தவிர்த்துடலாம். வாக்கு எண்ணிக்கை அப்போ எல்லா தொகுதியிலையும் முதல் ரவுண்டு போறப்பே இதே மாதிரி தான் எல்லா தொகுதியிலும் அதிமுக காரர்கள் ஓடி போவார்கள் என்பதற்கு உதாரணம் இந்த விவாதத்திலே பார்த்தோம். அண்ணன் காசிநாத பாரதி பேசுறதுல மக்கள் பார்க்குறாங்க. அவர் அதிகமாக பேசின 2 வார்த்தை, ஒன்று கலைஞர், ஒன்று ரஜினி. 2 வார்த்தையை தான் அவர் அதிகமாக பேசிட்டு போய்கிறார். எடப்பாடி பழனிசாமின்ற வார்த்தை கூட ஒரு இடத்துல 2 இடத்துல தான் அவர் பேசினார். திமுகவில் மேலே வரணும்னா கலைஞர் குடும்பத்திலேருந்து தான் மேலே வரணும்னு நான் 12 வயசில் பொதுக்கூட்டம்லாம் ஏறி பேச ஆரம்பித்தேன். இன்னைக்கு என்னை செய்தி தொடர்பாளராக உருவாக்கி இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். சாதாரண நடத்துனராக இருந்து வளர்ந்த ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர் அண்ணன் ஏவாவேலு அவர்கள். அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். காட்பாடியில ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இன்றைக்கு திமுகவினுடைய பொதுச் செயலாளராக அண்ணன் துரைமுருகன் இருக்கிறார். அவர் கலைஞர் குடும்பம் கிடையாது. நிறைய பொய்ய பேசிட்டு வேதாரண்யத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அண்ணன் போயிட்டாரு. அண்ணன் கூடிய விரைவில் மே 4 மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் எப்படி வேதாரண்யத்துக்கு போனீங்களோ சிலுவம்பாளையத்திற்கு அனுப்ப மக்கள் தயாராகி விட்டார்கள் என்பதை நான் ஆணித்தரமா தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆயிட்டாரு. ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் நான் சுதந்திர போராட்ட தியாகியா எடப்பாடி பழனிசாமி. எப்படி வந்தார்? அவரு உழைத்து வந்தார். என்ன டேபிளுக்கு அடியிலையா? டேபிளுக்கு அடியில அந்த அம்மா காலை பிடிச்சிட்டு வந்தவரு உழைச்சிட்டு வந்தவரா? நான் கேட்கிறேன். காலை பிடிச்சிட்டு வந்து பல முறை தேர்தலை சந்தித்திருக்காருன்னு போது இப்படி ஒரு அவதூறு பேசுவதை நம்ம தவிர்த்திடலாம் இந்த பொது இடத்தில்.
இது போன்ற அவதூறுகளை அக்செப்டட் 10 தோல்வி, அதாவது 10 தேர்தலை சந்தித்திருக்கிறார். 10 தோல்வியிலும் 10 தேர்தலிலும் 10 தோல்வி பழனிசாமியாக பலம் வந்து கொண்டிருப்பவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இல்ல நான் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்ல, டேபிளுக்கு அடியில் போய் ஒரு காலில் விழுந்தாரா இல்லையான்னு ஊருக்கே தெரியும். அவரை வந்து உழைத்து உழைத்து வந்தவர் இன்றைக்கு பொதுச் செயலாளர். ஏன் இவரால் ஆக முடியாதா, அவரால் ஆக முடியாதா? அதே தான் நாங்களும் கேட்கிறோம். ஏன் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களால் ஆக முடியாதா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எப்போதெல்லாம் சிறைக்கு சென்றார்களோ அவர் கை காட்டியது அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவர் இன்றைக்கு இருக்கிற இடம் திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் அவரு ஆக முடியாதா? அண்ணன் செங்கோட்டையினால் ஆக முடியாதா? செங்கோட்டையினால் ஆக முடியாதா? ஏன் அவருக்கெல்லாம் அந்த தகுதி இல்லையா? ஏன் அவர்களா இருக்கலாமே? காலை பிடித்து கொண்டு பொதுச் செயலாளராக ஆனவர், காலை பிடித்து கொண்டு முதல்வரானவர். இன்றைக்கு அந்த அம்மா வெளியே வந்தோடனே நீங்க யாருன்னு கேட்டவர், உங்களுக்கு படிப்படியா வந்தவர். இன்னைக்கு சொல்றேன், 2019 பிரச்சாரத்தை தொடங்கியவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இது ஒன்றும் மன்னராட்சி கிடையாது, நேரா வந்தவனே வர கிடையாது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலே போட்டியிட்டு 60,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி இன்றைக்கு துணை முதலமைச்சராகி இருக்கிறார் என்று சொன்னால் இது ஒன்றும் வாரிசு அரசியல் கிடையாது. எடுத்துட்டு வந்து கூட்டு உட்கார வச்சது மக்கள் முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்ட தலைவராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி நிறைய விஷயம் ஊழலை பத்தி எல்லாம் இவங்க பேசுறாங்க. அதாவது சிபிஐ ரைடு நடந்துச்சு. விஜயபாஸ்கர் வீட்டில் 10.5 கோடி என்வலப்ல அவர் லஞ்சம் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி என்வலப்பை சிபிஐ கைப்பற்றி இருக்கிறது. இவர்கள்லாம் ஊழலை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள். அண்ணன் வேலுமணி அண்ணன் தான் சிறப்பான ஒரு, அதாவது திமுக ஆட்சியில் 11.19% வளர்ச்சி, அதிமுகவும் வளர்ச்சி அடைந்திருக்குங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா தொடப்பத்தில் கூட ஊழலுங்க, தொடப்பத்தில் ஊழல், எல்இடி பல்புல ஊழல். எப்படின்னா சிஏஜி ரிப்போர்ட்டே இருக்கு, 1000 ரூபா பல்பு, அதுக்கு 14,000 ரூபா பில்லு. நான் பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிட்டேன். அடப்பாவிகளா, 1000 ரூபா பல்புக்கு 14,000 பில்லா? இந்த மாதிரி, அதாவது எப்படின்னா நவீன ஊழல் செய்யறதுல மடிந்து கிடந்தவர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள். இன்னைக்கு நீங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி தானே எதிர்க்க வேண்டும், ஏன் நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறீர்களே என்று இன்னைக்கு எந்த முடிவும் ராயப்பேட்டை ஆபீஸ்ல எடுக்கிறது இல்லை. டெல்லிக்கு போய் அமித்ஷாவிடம் உத்தரவு வாங்கி கொண்டு இன்றைக்கு முடிவுகளை எடுத்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக என்ற கட்சியே காலியாகி விட்டது. ஏன் சொல்றேன்னா, சென்ற தேர்தலில் யாரை முன்னிறுத்தி இவங்க தேர்தலை சந்திச்சாங்க? 2021 தேர்தலில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அவருக்கு விழுந்த வாக்குகள் அங்கே போடியில ஜெயிச்சாரு. அதற்கு முன்பாக துணை முதலமைச்சராக இருந்தார். ஒட்டுமொத்த அதிமுகவும் இன்றைக்கு திமுகவிடம் தான் இருக்கிறது. அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு திரளான கூட்டத்தை திமுகவில் வந்து சேர்த்திருக்கிறார். அதுதான் உங்களுக்கு பயம். அவர் வீட்டுக்கு நான் போட்டு எங்கனா போட்டானா போயிட்டாரு, அது வேற விஷயம், விடுங்க, நான் அதை பத்தி பேச விரும்பல. ஆனா இவ்வளவு பொய்யையும் உண்மை மாதிரியே பேசிட்டு போயிட்டாரு அவரு பேசிட்டு போட்டோம். அக்கா பக்கத்துல, அதாவது இந்த ஜீ தமிழ் தொலைக்காட்சி ஒரு வித்தியாசமான தொலைக்காட்சி. எப்பயுமே 2 சைடு சாதகம் 2 பாதகம் 2 உட்கார வைப்பாங்க. சாதகத்தையும் பாதகத்தையும் பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க இவங்க. எனக்கு பக்கத்துல அக்காவை பார்க்குறப்போ பொய்ய பேசிட்டு அசால்ட்டா வந்து உட்கார, நானும் பார்க்குறேன், பரவாயில்லடா, அக்கா வந்து பொய்ய உண்மையை மாதிரியே பேசிட்டு வந்து நம்ம பக்கத்திலே உட்கார்றாங்கன்னு சொல்லிட்டு, அக்கா அவர்களே நீங்கள் இன்னும் கத்தலாம். அதாவது நீங்க வந்து என்ன சொன்னீங்க, கத்தினே இருக்கணும், அதாவது தம்பி வந்து இது பண்றான்னு சொல்லிட்டு, அக்கா எவ்வளோ கத்தினாலும் சரி, கத்தி ஓய்ந்த அண்ணாமலைக்கே இந்த முறை சீட்டு இல்லை. உங்களுக்கு எல்லாம் இந்த கட்சியிலே உண்மையாக பெண்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று சொன்னால் அக்கா ரொம்ப கத்துறாங்க. பாஜக தலைமைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிற, அக்காவை கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா போற இடம்லாம் அக்கா வந்து உண்மையாவே அக்காவுடைய தொண்டெல்லாம் அதாவது அக்கா சரியா பார்த்துக்கணும். ஏன்னா பொய்ய கத்தி பேசுறாங்க. அங்க சொல்றாங்க எய்ம்ஸ் இல்லைன்னு, எய்ம்ஸை நான் காட்டுறேன் வாங்கன்றாங்க. அக்கா வாங்க, மதுரையா நான் வரேன், என்னை தயவு செய்து கூப்பிட்டு போங்க, காமிச்சு கொண்டு வந்து விட்டுருங்க, நான் உங்க கூட வரேன். அங்க வச்ச ஒத்த செங்கலையும் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெருவா கொண்டு போனதுனால்தான் உங்களால எந்த தொகுதியிலும் ஜெயிக்க முடியல. நீங்க வந்து அதை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போயிருக்கலாம். ஆனா எத்தனை வருட கால உருட்டு அது, எத்தனை வருட கால பொய் அது. அந்த பொய்யை சொல்லிட்டு இன்னும் வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கீர்கள். ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் எல்லா வகையிலும் வஞ்சித்து இருக்கிறது. அதான் பேரிடர் நிதி கேட்டோம்,
பேரிடர் நிதி தரல. அதே மாதிரி பாலியல் வழக்குகள், அண்ணன் வந்து ஒரு வார்த்தையை தவறாக பேசிவிட்டு சென்று விட்டார். எங்களுடைய திமுக நிர்வாகி பேர் சொல்லி அவர் நிறைய விஷயங்கள் பேசிவிட்டு போயிருக்கிறார். வாய்ப்பு இருந்தால் அவர் மீது நான் வழக்கே போடுவேன். ஏனென்றால் எதுவுமே ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை எல்லாம் அண்ணன் அவர்கள் பேசிவிட்டு சென்றிருக்கிறார். அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நான் ஆதாரத்தோடு சொல்றேன். கஜா புயல் வந்துச்சு, அதிமுகவோட மாவட்ட செயலாளர் அங்க என்ன போடுவாங்க, மேலதிகாரி ஒருத்தரை போட்டாங்க. அங்க சூப்பர்வைஸ் பண்ணோம். அவங்க அங்க நடக்கிற அதாவது அங்க நடக்கிற அந்த பேரிடர்லாம் வந்து சூப்பர்வைஸ் பண்ணோம். அவரிடம் தவறாக நடந்து கொண்டார், பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கிறார் என்று அன்றைய அதிமுக சிட்டிங் மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிந்திருக்கிறது. இதற்கு உங்களிடம் பதில் இருக்கா? சிட்டிங் மாவட்ட செயலாளர் அது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவு வைத்திருக்கு. ஆனா ஆதாரத்தோடு நாங்க இதெல்லாம் சொல்லுவோம். ஆதாரம் இல்லாத சில குற்றச்சாட்டுகளை வைத்துவிட்டு திமுக ஆட்சி இப்படி, திமுக ஆட்சி அப்படி. மே 4க்கு மேல தமிழ்நாட்டில் தான் இருக்க போறீங்க. மே 4க்கு மேல வெற்றி விழாவும் இதே மாதிரி விவாத மன்றமாக போட்டு அக்கா புவனேஸ்வரியே நெறியாளரா இருக்கணும். அன்னைக்கும் அக்கா சுமதி மேகவர்ணமே என் பக்கத்துல வந்து உட்காரணும். அன்னைக்கு வந்து பேசுவேன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2வது முறையாக பதவியேற்று விட்டார் என்று நான் வந்து பேசுவேன். அக்கா அன்னைக்கு சொல்லணும், திமுக சில சதி வேலைகளை செய்துவிட்டு வெற்றி பெற்று விட்டது, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று அக்கா சொல்ல வேண்டும். அதை தான் சொல்ல போறீங்க. அதை சொல்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஜீ தமிழ் செய்தி தொலைக்காட்சிக்கு நன்றி கூடி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ரஜினி, நன்றி. சுமதி மேகவர்ணம் மேம், உங்களோட நிறைவு கருத்தை சுருக்கமாக பதிவு பண்ணிருங்க. முதல்வர் ஐயா கனவு காணுங்கன்னாரு. அதனால நம்ம தம்பி ரஜினியோட கனவு அளவு கடந்து போயிருச்சு. 2.0 நாங்க தான் வரப்போறோம். அதுக்கு என்ன பேசுவோங்கிறது கனவு கண்டு வச்சிருக்காரு. சரி தம்பி, உங்க கனவு உங்க உருட்டுங்க, என்ன சொல்ல போறது. அதே போல இங்க ஒரு பத்திரிகையாளருங்கிற பேர்ல ஒருத்தர் பேசினாரு. ஒரு பாயிண்ட் கூட அவர் ஏடிஎம்கே, இங்க நடக்கிறது ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்குமான இது. இங்க எங்க இருந்துங்க பாஜக வந்தது? பாஜக கூட்டணியில இருக்கிற திமுகனா முழுக்க பாஜக பத்தி பேசுறீங்கன்னா அப்ப பாஜக மேல உங்களுக்கு அவ்வளவு பயம் வந்துருச்சு அப்படிங்கிறது இப்ப நல்லாவே தெரியுது. அடுத்து தம்பி சொன்னாப்ல, எடப்பாடியார் வந்து காலில் போய் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றாப்ல. நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா நாங்கள் சுயமரியாதைக்காரர்கள், தன்மான மிக்கவர்களும் பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா தரையில கிடப்பாங்க. என்னன்னு பார்த்தா அங்க உதயநிதி ஐயா வந்திருப்பாரு. உதயநிதி ஐயா வந்தாருன்னா 70 வயசுல இருக்கவங்க கூட தொப்புக்கடின்னு காலில் விழுவுறாங்க. இவங்க காலில் விழுவுறத பத்தி பேசுறாங்க அப்படின்னா இது என்னது? இது அடுத்து சொல்றாங்க, நாங்க சேப்பாக்கத்துல நின்று ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாரு. தம்பி, பல வருஷமா திமுகல அந்த தொகுதியில நிக்கிறவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே அது சேஃபா கொண்டு போய் ஒரு பேபியை லேண்ட் பண்ற மாதிரி நீங்க உதயநிதி அவர்கள் உண்மையா தன்னை நிரூபிச்சிருக்கணும்னா கோயம்புத்தூர்லயோ கன்னியாகுமரியிலோ போய் இதுவரை திமுக ஜெயிக்காத ஒரு தொகுதியில போய் நின்று ஜெயிச்சு காமிச்சா நீங்க ஒரு தலைவர், நான் வழி நடத்துறேன்னு சொல்லலாம். என்ன நீங்க இருக்காருங்க. அடுத்து துரைமுருகன் ஐயா பத்தி சொன்னீங்க. கலைஞர் ஐயா காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற துரைமுருகன் ஐயா 50 வருடத்துக்கு மேல அவர் இப்பயும் பொதுச் செயலாளரா மட்டும்தான் இருக்கிறாரு. ஆனா 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு துணை முதல்வர் ஆயிட்டாரு. ஏன்னா அவர் ஸ்டாலின் அவர்களோட புள்ள அப்படிங்கிறதுனால. அடுத்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே மதம்னு ஒரு உருட்டினாரு. ஐயா, இது ஒரே நாடு தான், இந்தியா ஒரே நாடு இல்லையா? பிரிவினைவாதம் பேசுனீங்கன்னா உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவோன்ற சட்டமே கொண்டு வந்தது காங்கிரஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரே தேர்தல் தான் இந்தியாவில் இருந்தது. 52, 57, 62, 67 வரைக்கும் ஒரே தேர்தல் தான் இந்தியா முழுக்க நடந்துகிட்டு இருந்துச்சு. உங்க கூட்டணி வச்சிருக்கீங்க பாருங்க காங்கிரஸ். இந்த வரலாறுலாம் தெரிஞ்சுக்கோங்க இளைஞர்கள். இந்திரா காந்தி அம்மையார் சகட்டு மேடைக்கு வந்து முதல்ல நேரு அவர்கள் 100 முறைக்கு மேல, இந்திரா காந்தி அம்மையார் அதுக்கு மேல மாநில ஆட்சிகளை கழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால நாடாளுமன்ற தேர்தல் தனியா, சட்டமன்ற தேர்தல் தனியான்னு மாறி போச்சு. உங்க கலைஞர் ஐயாவே நெஞ்சுக்கு நீதியில ஒரே நாடு ஒரே தேர்தல் வர்றது நல்லது, அதனால நிறைய பெனிஃபிட் ஆகும், நேரம் மிச்சமாகும், செலவு மிச்சமாகும்னு அவரே எழுதியிருக்காரு. இன்னைக்கு நீங்க வந்து ஒரே தேர்தல் வந்து பாஜக தான் கொண்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உருட்டு ஊட்டிட்டு இருக்கீங்க. அடுத்து ஒரே மொழின்னு சொன்னாங்க. ஒரே மொழின்னு கொண்டு வந்தது இந்தியா திணிச்சது யாரு? காங்கிரஸ். இன்னைக்கு நீங்க பராசக்தி படம் எடுத்தீங்களே, எங்க தமிழ் இளைஞர்களை சுட்டு கொண்டது யாரு?
காங்கிரஸ். அத்தனை தமிழர்கள் தீ குளிச்சு செத்து போனாங்களே, அதுக்கு காரணம் யாரு? காங்கிரஸ். இன்னைக்கு வெக்கமே இல்லாம அவங்க கூட என்ன கூட்டணி வச்சுட்டு இருக்கீங்க? இதுக்கு பேர் கொள்கை கூட்டணியா? அப்ப என்ன உங்களோட மொழி போரு? என்ன நீங்க மொழிக்கானவங்க? எதுக்கு காங்கிரஸ் கூட கூட்டம் வச்சிருக்கீங்க? அடுத்து ராசா பத்தி சொன்னாரு. ராசா அவர்கள் பாருங்க, பட்டியலினத்தை சேர்ந்தவர், 33 வயசுல அவர் இப்படி ஆயிட்டாருன்னு. ராசா அவர்கள் பெரம்பலூர் தொகுதியில போட்டிக்கிட்டாரு. பெரம்பலூர் தொகுதி தனி தொகுதி, அது அவர் ஊரு, அந்த ஊரை அவர் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு, அவர் தான் அங்க கிங்குன்ற மாதிரி. அந்த பெரம்பலூர் தொகுதியை தனி தொகுதியில இருந்து பொது தொகுதிக்கு மாத்துறாங்க. உடனே அவர் அங்கேருந்து தூக்கி நீலகிரிக்கு தூக்கி போடுறீங்க. நீலகிரி தனி தொகுதி அங்க போங்கன்னு. ஏன் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் பொது தொகுதியில போட்டியிடக்கூடாதா? வன்னியரசு அவர்கள் ஒரு தொலைக்காட்சி டிபேட்ல பேசுறாரு, நீங்கெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கலைஞர் அவர்கள் சொன்னாருன்னு வன்னியரசு அவர்கள் பதிவு பண்ணிருக்காங்க. அத ப்ரூஃப், ஆமா, அதை இப்ப கொடுத்திருக்கீங்க. ஏன்னா அது டிபேட் ஆயிடுச்சு, பேச பொருள் ஆயிடுச்சு. ராசா அவர்களை மேடையில நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்க, ஏங்க நீங்க பெரம்பலூர்ல இருந்து நீலகிரிக்கு போனீங்கன்னு. அடுத்த முறை பெரம்பலூர்ல நின்று இருந்தா நிச்சயமா பெரம்பலூர்ல அவர் ஜெயிக்கக்கூடிய தொகுதி, எதுக்கு நீங்க நீலகிரிக்கு அவர் அனுப்புறீங்க? அடுத்து எஸ் வி சேகரை பத்தி அவர் கேட்கிறாரு. எஸ் வி சேகருக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்னு. எஸ் வி சேகர் இப்ப திமுகல வந்து இணைஞ்சிட்டாரு. முதல்வர் அவர்களை வந்து பார்த்தாரு. எஸ் வி சேகர் அவர்களோட ஒரு நாடகத்தை போய் பார்த்துட்டு உங்க முதல்வர் சொல்றாரு, 2026 தேர்தல் பிரச்சாரத்துக்கு எஸ் வி சேகரை பயன்படுத்தி கொண்டாலே போதும், நாம் அமோகமா ஜெயிச்சிடலான்னு உங்க முதல்வர் ஸ்டாலின் ஐயா பேசின வீடியோ இருக்கு, எடுத்து போட்டு பாருங்க. நீங்க நீட்டை ரத்து பண்றேன்னு கடைசியில தமிழக இளைஞர்களுக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரத்து பண்ணதான் மிச்சம். ஒரு 9000 இளைஞர்கள் எழுதக்கூடிய ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம ஒழுங்கா நடத்த முடியாத ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு அரசு. எத்தனை இளைஞர்களோட கனவுல மண்ணள்ளி போடுறீங்க. ஒரு கடைக்கோடி கிராமத்துல இருந்து சென்னைக்கு அந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக வர ஒரு இளைஞனோட செலவு ஒரு மாசத்துக்கான செலவு. அதை பத்தின அக்கறை கொஞ்சம் கூட இல்லாம, இளைஞர்களை பத்தி எந்த அக்கறையும் இல்லாத ஒரு அரசு இந்த திமுக அரசு. இளைஞர்களே தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வீட்டுக்குள்ள பூந்து ஒரு தேங்காய் சில்ல திருடுற ஒரு எலிய நம்ம என்ன பண்றோம், கூண்டு வச்சு பிடிச்சு கொள்றீங்க. ஆனா கோடியா உங்களோட காசை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த திமுக ஊழல் பெருச்சாளிகளை கூண்டோடு ஒழிக்க போவது இந்த இளைஞர் பட்டாளம் தான் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2026 தேர்தல் களத்துல இளைஞர்களின் வாக்கு யாருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதத்துல பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம். திமுக, அதிமுக, பாஜக, அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர்கள் அவங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. 2026 தேர்தலுக்கு பிறகு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி.